இப்போ வாரும் என் மத்தியிலே. வானபராபரனே இப்போ வாரும் என் மத்தியிலே. வந்து திருக்கரத்தால் எம்மை ஆசீர்வதியும் ஐயா. எல்லா மகிமை கனமும் துதியும் ஏற்றிட வாரும் ஐயா. எல்லா மகிமை கனமும் துதியும் ஏற்றிட வாரும் ஐயா. வானபராபரனே இப்போ வாரும் என் மத்தியிலே. வானபராபரனே இப்போ வாரும் என் மத்தியிலே. தாய் என்னை மறந்தாலும் ஐயா நீர் மறவாதிருக்க. தாய் என்னை மறந்தாலும் ஐயா நீர் மறவாதிருக்க. ஆவியினாலின் உள்ளமதீனில் அக்கினி பற்றிடவே. யெகோவாவே எங்களின் ராஜா எழுந்து வாரும் ஐயா. யெகோவாவே எங்களின் ராஜா எழுந்து வாரும் ஐயா. வானபராபரனே இப்போ வாரும் என் மத்தியிலே. வானபராபரனே இப்போ வாரும் என் மத்தியிலே. நினைத்தீரா தினமதினில் எம் கர்த்தரை வருவீரே. நினைத்தீரா தினமதினில் எம் கர்த்தரை வருவீரே. ஆவியாத்மா மாமிசமூற்றும் மகிமையில் சேர்த்திடவே. பரிசுத்தராக மண் மீது துலங்கிடவே. மாசில்லா பரிசுத்தராக மண் மீது துலங்கிடவே. வானபராபரனே இப்போ வாரும் என் மத்தியிலே. வானபராபரனே இப்போ வாரும் என் மத்தியிலே. பந்தரின் திருக்கரத்தால் எம்மை ஆசீர்வதியும் ஐயா. எல்லா மகிமை கனமும் துதியும் ஏற்றிட வாரும் ஐயா. எல்லா மகிமை கனமும் துதியும் ஏற்றிட வாரும் ஐயா. வானபராபரனே இப்போ வாரும் என் மத்தியிலே. வானபராபரனே இப்போ வாரும் என் மத்தியிலே. கர்த்தர் நம்மை கிருபையாக கடந்த வாரம் நாளெல்லாம் காத்து நடத்தி வந்து மீண்டுமாக இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் மகிழ்ந்த மகிழ்ச்சி நாளிலே அவரை ஆராதிக்கும்படியான ஒரு சாக்கியத்தை ஆண்டு நமக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தர் தாம் இந்த நாளில் இந்த ஆராதனை நமக்கு ஆசீர்வதித்து தரும்படியாக கருத்தாக நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே ஸ்தோத்திரங்க தாவே, மட்டுமாய் நீர் எங்களை பாதுகாத்து வந்த மகாபெரிய கிருபைக்காய் நமக்கு நன்றி செலுத்துறங்க தாவே. நாங்களுக்கு தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரங்க தாவே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளைக்கு தாவே உமக்கு என்று நாங்கள் விசேஷித்துக் கொள்ள தேவனங்களுக்கு உதவி செய்வீராக. இந்த கிருபையின் கரை கூட இருக்கும்படியாய் ஜெபிக்கிற பரிசுத்த ஆவியானவர் இந்த ஆராதனை முற்றிலுமாய் ஆண்டவரே நீ தாவை பொறுப்படுத்தி வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன்.
பிரைஸ் தி லார்ட். நம்முடைய பாட்டு புத்தகத்திலே இருந்து ஒரு பாடலை பாடுவோம். பாடல் எண் 222வது பாடல், என் மெய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது. மெய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என் மெய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என்னை அவர் பசும்புல் பூமியிலே எந்நேரமும் நடத்திடும் போதினிலே, என்னை அவர் பசும்புல் பூமியிலே எந்நேரமும் நடத்திடும் போதினிலே, என்றும் இன்பம் ஆஹா என்றும் இன்பம் ஆஹா என்றென்றும் இன்பமல்லவா, என்றும் இன்பம் ஆஹா என்றும் இன்பம் ஆஹா என்றென்றும் இன்பமல்லவா. என் மெய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என் மெய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? தம் பாதையில் என்னை நடத்திடவே என் கரத்தை பிடித்தே முன்னடப்பார். தம் பாதையில் என்னை நடத்திடவே என் கரத்தை முன்னடப்பார். அஞ்சிடேனே நான் அஞ்சிடேனே நான் ஒன்றுக்கும் அஞ்சிடேனே, அஞ்சிடேனே நான் அஞ்சிடேனே நான் ஒன்றுக்கும் அஞ்சிடேனே. என் மெய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என் மெய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என்னோடவர் நடந்திடும் போதினிலே எங்கே இருள் சூழ்ந்திடும் பாதையிலே, என்னோடவர் நடந்திடும் போதினிலே எங்கே இருள் சூழ்ந்திடும் பாதையிலே, எங்கும் ஒளி ஆஹா எங்கும் ஒளி ஆஹா எங்கெங்கும் ஒளி அல்லவா, எங்கும் ஒளி ஆஹா எங்கும் ஒளி ஆஹா எங்கெங்கும் ஒளி அல்லவா. என் மெய்ப்பராய் போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என் மெய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என்னை அவர் அன்பால் நிரப்பியதால் எல்லாருக்கும் நண்பனாயாக்கியதால், என்னை அவர் அன்பால் நிரப்பியதால் எல்லாருக்கும் நண்பனாயாக்கியதால், என்னுள்ளமே
ஆஹா என் தேவனை ஆஹா என்னாலும் புகழ்ந்திடுமே. என்னுள்ளமே ஆஹா என் தேவனை ஆஹா என்னாலும் புகழ்ந்திடுமே. என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என் வாழ்க்கையை தூய்மையாய் காத்து கொள்ள நீ என்றும் போதித்து நடத்துகிறார். என் வாழ்க்கையை தூய்மையாய் காத்து கொள்ள என்னை என்றும் போதித்து நடத்துகின்றான். என் கிரீடத்தை நான் பெற்றுக்கொள்ள என் ஓட்டத்தை தொடர்ந்திடுவேன். என் கிரீடத்தை நான் பெற்றுக்கொள்ள என் ஓட்டத்தை தொடர்ந்திடுவேன். என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? விண்மீதினில் வேகம் தம் வருகைக்காய் என்னை அவர் ஆயத்தமாக்குகிறார். விண்மீதினில் வேகம் தம் வருகைக்காய் என்னை அவர் ஆயத்தமாக்குகிறார். என்ன ஆனந்தம் ஆஹா என்ன ஆனந்தம் எனக்கென்றென்றும் பேரானந்தம். என்ன ஆனந்தம் ஆஹா என்ன ஆனந்தம் எனக்கென்றென்றும் பேரானந்தம். என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? நாம் எல்லாரும் இந்த இடங்களில் இருந்து கண்களை மூடி முழங்கால் படையிட்டு ஒரு சில நிமிடங்கள் கர்த்தரை நாம் நன்றியோடு துதித்து அவரை ஆராதித்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியிலே நாம் நிரம்பி அந்நிய பாஷைகளோடு கூட கர்த்தரை நாம் ஆராதிப்போமாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிரைஸலா ரிபாலா பாலா சங்க பூலா துராதர பலா ஓ ரிபாலாந்தரா சந்தன மனதியாதுலாந்தலாலியாதுரா கரபரா ஓ ரிபாலாண்டரா சந்தன மனதியாதுலாந்தலாலியாதுரா கரபல பலபர ஓ ரிபாலா கரா சங்க முனாந்தியாதுலாந்தியாதுரா ஷதியாதுலா கரபல பலபர. அல்லேலூயா. மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மக்கு ஸ்தோத்திரம். பிரைஸலோ ரிபல பல விஷ பல பல வீரதர தேவர பலதி சந்தன மனதி அந்துலாதி அதுரா கரபல பரபர ஓ ரிபலா கரா சங்க முனாக்கி அந்துலாந்தலாதி அதுரா கரபர. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. சங்கீதக்காரனாகிய தாவீது விதமாய் சொல்கிறார், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாட்சி அடைவேன். ஆம், நம்முடைய கர்த்தர் தாவீதுக்கு மட்டும் மேய்ப்பராக இல்லை, நாம் எல்லாருக்கும் ஒரு நல்ல மேய்ப்பனாக இருக்கிறார். இயேசு இந்த உலகத்திலே வந்து வாழ்ந்தபொழுது அவர் சொன்ன வார்த்தை, நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் இந்த நாடுகளுக்காக தன் ஜீவனையும் கொடுப்பான் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னதை நம்ம நினைவு கூறுவோம். ஹல்லேலூயா. மெய்யாகவே ஆண்டவர்
நம்ம எல்லாருடைய உங்கள் எல்லாருடைய நல்ல ஒரு மேய்ப்பராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர்தான் உங்களை இதுவரையும் நடத்தி வந்திருக்கிறார். இந்த வருடம் தொடங்கி 7 மாதங்கள் கடந்து 8வது மாதம் அதையும் ஆண்டவர் உங்களை அற்புதமாய் நடத்தி வந்திருக்கிறார். ஆமேன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவருடைய கரத்தின் கீழாக நாம் அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளாக இருக்கிறோம். ஆமேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. 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 பிரைஸ் தி லார்ட். ஆமேன். 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 கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். கர்த்தரை நன்றியோடு துதித்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆவியோடும் உண்மையோடும் ஆண்டவரை தொழுதிடுவோம். ஆவியோடும் உண்மையோடும் ஆண்டவரை தொழுதிடுவோம். பரிசுத்த அலங்காரத்துடனே நாமும் பரிசுத்தரை தொழுவோமே. பரிசுத்த அலங்காரத்துடனே நாமும் பரிசுத்தரை தொழுவோமே. ஆவியோடும் உண்மையோடும் ஆண்டவரை தொழுதிடுவோம். ஆவியோடும் உண்மையோடும் ஆண்டவரை தொழுதிடுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உதட்டில் அல்ல உள்ளத்திலிருந்து தோத்திர பலியிடுவோம். ஒன்று கூடி ஒரு மனமாய் பாடி துதித்திடுவோம். நல்ல உள்ளத்திலிருந்து தோத்திர பலியிடுவோம். ஒன்று கூடி ஒரு மனமாய் பாடி துதித்திடுவோம். அவரே நம் தேவன், நம் மேய்ச்சலின் ஆடுகள். அவரே நம் தேவன், மேய்ச்சலின் ஆடுகள். அவரையே தொழுதிடுவோம். ஆவியோடும் உண்மையோடும் ஆண்டவரை தொழுதிடுவோம். ஆவியோடும் உண்மையோடும் ஆண்டவரை தொழுதிடுவோம். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரை நாம் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். இந்த நேரத்திலும் ஆவியாயிருக்கிற தேவன், நீங்கள் எங்கெல்லாம் எந்த இடத்திலிருந்தெல்லாம் ஆண்டவரை துதிக்கிறீர்களோ, தொழுது கொள்கிறீங்களோ, ஆராதிக்கிறீர்களோ, ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். உங்கள் அருகில் இருக்கிறார். உங்கள் மத்தியிலே அவர் உலாவி கொண்டிருக்கிறார். அவர் ஆவியாயிருக்கிறார். அவர் எங்கும் இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் இருக்கிற இடங்களில், இல்லங்களில் கூட பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஓ பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இபலதர சந்தன பனதிரதர பலவர. ஓ ரிபலந்தர சந்தன பனதியதுலதர பலபல. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஓ ரிபலதரதி சந்தனமனதி தரந்தரதி சதல துரதர பலபல. ஓ ரிபலதரதி சதலந்தியா துரந்தரதியா துராக்கர பலபல. ஓ ரிபலந்தரதி சதியா துரந்தரதியா துரந்தலாலியா துராக்கர பல. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ரிபலபலதி சபலதிரதர பலபலதி சந்தனமனதிர. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Praise the Lord, praise the Lord, hallelujah. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். Praise the Lord, hallelujah. அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். இயேசு அப்பா நான் உம்மை
அன்பே நான் உம்மை துதிக்கிறேன், அப்பா நான் உம்மை பார்க்கிறேன். நல்ல மேய்ப்பன் நீர்தானே, நல்ல மேய்ப்பன் நீர்தானே, நான் உந்தன் நாட்டுக்குட்டி, நான் உந்தன் நாட்டுக்குட்டி. அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், அன்பே நான் உம்மை துதிக்கிறேன், இயேசு அப்பா நான் உம்மை பார்க்கிறேன். அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே, அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே, நான் உந்தன் பிள்ளை என்றோ, நான் உந்தன் பிள்ளை என்றோ. அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், அன்பே நான் உம்மை துதிக்கிறேன், இயேசு அப்பா நான் உம்மை பார்க்கிறேன். ஹல்லேலூயா, ஆமென், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போனதே இல்லை. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது என்று சொல்லப்பட்டிருக்குது. இந்த நேரத்திலும் கூட நாம் அவரை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் உங்கள் முகத்தை பிரகாசிக்க பண்ணுவார், உங்கள் வாழ்க்கையை பிரகாசிக்க பண்ணுவார், உன் குடும்பத்தை பிரகாசிக்க பண்ணுவார். ஓ ஹல்லேலூயா. இருள் சூழ்ந்திருக்கிற உன் வாழ்க்கையிலே ஒளி வீசும்படி செய்வார். அவர் உங்களுடைய வாழ்க்கையை பிரகாசிக்க பண்ணுவார். ஹல்லேலூயா, ஆமேன், ஆமேன், ஹல்லேலூயா. பிரகாசிப்பிக்கிற ஒளி. ஓ இந்த நாளிலே, இந்த நேரத்திலே கர்த்தரை தொழுது கொள்கிற துதிக்கிற எல்லாருடைய முகங்களிலும் ஓ ரிபாலா சந்தலா புலாந்தியா துலா கரபரா கர்த்தர் தம்முடைய ஒளியை வீச பண்ணுகிறார். ஆமேன், ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கடந்த மாதங்கள், கடந்த நாட்கள் ஒருவேளை அது இருள் நிறைந்ததாக இருக்கலாம். ஹல்லேலூயா. இருள் மங்கினதாக போல இருக்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளிலே ஓ கர்த்தரை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரை ஆவியானவர் சொல்கிறது என்னவென்றால், நான் உன்னை பிரகாசிக்க பண்ணுவேன். ஹல்லேலூயா. ஓ பிரைஸ் தி லார்ட். உன்னுடைய குடும்பத்தை, உன் வாழ்க்கையை, உன் பிள்ளைகளை, உன் எதிர்காலத்தை நான் பிரகாசிக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா, ஆமேன், ஆமேன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவரை நோக்கி பார்ப்போம், அவரை நோக்கி பார்ப்போம். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன், உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம். கண்ணின் மணி போல என்னை காக்கின்றீர், கண்ணின் மணி போல என்னை காக்கின்றீர். உமது சமூகமே தினம் எனக்கு தீபமே, உமது சமூகமே தினம் எனக்கு தீபமே. உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன், உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட்.
Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 கர்த்தர் நம்மை அவருடைய கண்ணின் மணி போல நம்மை காத்து வந்திருக்கிறார். பலவிதமான துன்பமான துயரமான சூழ்நிலைகள் நம்மை சூழ்ந்திருந்தாலும் கர்த்தருடைய கண்கள் நம் மீது நோக்கமாக இருக்கிறது. கர்த்தருடைய கரங்கள் எப்பொழுதும் தம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கும் வண்ணமாகவே அரவணைக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆம், பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் இதனால் வரையும் இதுவரையும் நம்மை காத்து வந்திருக்கிறார், நடத்தி வந்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். கண்மணி போல் காப்பவரே, ஆராதனை ஆராதனை. கழுகு போல சுமப்பவரே, ஆராதனை ஆராதனை. கண்மணி போல் காப்பவரே, ஆராதனை ஆராதனை. கழுகு போல சுமப்பவரே, ஆராதனை ஆராதனை. உசன்னா உன்னத தேவனே, ஒசன்னா ஒசன்னா ஒசன்னா. ஆமென். ஆண்டவர் நம்மை இதுவரை காக்கிறவர், இன்னமும் காப்பார். இனி வரும் காலங்களில் நம்மை காத்து வருகிற தேவனுக்கு நன்றி சொல்வோம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஓ ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ். ஓ ரிபரதர சந்தனமனரிதரந்தரியா துலாகரவர. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ். Hallelujah. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். Thank you Jesus. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. Thank you Holy Spirit. Amen. நாம் எல்லாரும் உட்காருவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலே இந்த நாளிலே மீண்டுமாக இந்த ஆன்லைன் யூடியூப் சேனல் மூலமாக இந்த ஆராதனையிலே பங்கு கொள்ளும்படி ஆங்காங்கே கூடியிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் ஆகிய உங்கள் அனைவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. 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 தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை
நமக்கு எப்பொழுது உண்டு. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த லாக்டவுன், இந்த ஊரடங்கு நாட்கள் தொடர்ந்து நீடித்து கொண்டு வருகிற இந்த நிலையிலே நாம் எல்லாரும் மிகுந்த ஒரு ஆவலோடு ஆர்வத்தோடு நாம் எல்லாரும் ஒருவரை ஒருவர் சந்திக்கிற ஒரு நாளை, கூடி ஆராதிக்கிற ஒரு நேரத்தை, சந்தர்ப்பத்தை எதிர்நோக்கி இருந்தாலும் அந்த கால தாமதமாகி ஒரு ஏமாற்றத்தை நமக்கு மனதில் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. கர்த்தர் எல்லாவற்றுக்கும் ஒரு நல்ல முடிவை வைத்திருப்பார். அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவருக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்குது என்று சொல்லப்பட்டிருக்கிறது போல ஆண்டவர் எல்லாவற்றிலும் ஒரு நன்மையை வைத்திருப்பார். எனவே கூடிய விரைவிலே நாம் ஒருவரை சந்திக்க ஆண்டவர் ஒரு சந்தர்ப்பத்தை நமக்கு ஏற்படுத்தி தருவாராக. சில இடங்களிலே, கிராமங்களிலே ஆராதனைகளை நடத்தலாம் என்கிற ஒரு அறிவிப்பு வெளியாக இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமையிலே எங்குமே எந்த இடத்துலையுமே நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அது கம்பல்சரி லாக்டவுன், அதாவது கட்டாயமான ஊரடங்கு என்பது போது நடத்துவதற்கு சாத்தியமில்லை. அப்படி ஒரு வேளை நடத்தினாலும் போக்குவரத்து சிரமமாக இருக்கனால தேவதான பிள்ளைகள் வந்து போக முடியாது. மற்ற நாட்களிலே நடத்துகிற விஷயங்களிலும் அதுவே தான். எனவே இந்த போக்குவரத்து தொடங்குகிற வரையும் நம்ம அப்படி நடத்துவது என்பது கொஞ்சம் சிரமமான விஷயம். ஒரு சில இடத்துல இருசக்கர வாகனம் இருக்கிறவர்கள் வரலாம், வாய்ப்பு இருக்கிறது தான். அப்படிப்பட்டவர்களுக்கு தான் நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு வசதிப்படும் பொழுதெல்லாம், விருப்பப்படும் பொழுதெல்லாம் நீங்கள் ஆலயத்தில் வந்து நீங்கள் ஜெபித்து விட்டு போகலாம் என்று நான் சொல்லியிருக்கிறேன். அதன்படி அநேகர் வந்து போகிறார்கள். உங்களுக்கும் அவன்று ஒரு வாய்ப்பு, விருப்பம் இருந்தால், வாய்ப்பு இருக்குமானால் வெள்ளிக்கிழமை நீங்கள் அப்படி வந்து அந்த ஜெபத்திலே பங்கெடுத்து கொள்ளலாம். முடிந்தவர்கள் வரலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆனால் இப்போது இருக்கிற சூழ்நிலையிலே ஆங்காங்கே இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் பாதுகாப்பாக இருப்பது தான் சால சிறந்தது. அது உங்களுக்கும் நல்லது, மற்றவர்களுக்கும் நல்லது. இப்போது இந்த நோயுடைய தாக்கம் அதிகமாக பரவி கொண்டிருக்கிறது. எனவே கூடுமான வரைக்கும் நீங்கள் வெளியில் செல்கிற பயணங்களை தவிர்ப்பது நலமாயிருக்கும். எனவே இந்த விஷயத்திலே நாம் ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து தேவனுக்கு கீழ்ப்படியவோம். மனுஷருடைய தேவன் நிமித்தமாக மனுஷருடைய கட்டளைக்கு நம்ம கீழ்ப்படிந்திருப்பது நல்லதாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த புதன்கிழமை தோறும் நடந்து வந்த அந்த ஜெபத்தை நீங்கள் விட்டு விடாமல் தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும் என்று நான் உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன். அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் தொடர்ந்து அந்த நேரத்தில் ஜெபிக்கிறார்கள். ஒருவேளை நீங்கள் மறந்திருந்தாலும் தொடர்ந்து வரும் நாட்களிலிருந்து ஜெபத்தை தொடரும்படி உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதேபோல் வெகு சீக்கிரமாக நம்முடைய சபை விசுவாசிகளோடு இணைந்து ஒரு தொலைபேசியின் மூலமாக இணைந்து ஒரு தொடர் ஜெபத்தை நடத்த தீர்மானித்திருக்கிறோம். கர்த்தர் சீக்கிரமாக அதற்கு வேண்டிய வாய்ப்புகளை ஏற்படுத்துவார். நீங்களும் அதில் இணைந்து கொள்ள வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கடந்து செல்வதற்கு முன்பதாக நாம் ஒரு ஜெபத்தை ஏறெடுப்போம். பிரைஸ் எல்லாம் நம்முடைய தேசத்துக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் இந்த கொள்ளை நோயினுடைய தாக்கத்திலிருந்து ஜனங்களை பாதுகாக்கும்படியாகவும் நாம் எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். பிதாவே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நானே உன் பரிகாரி ஆகிய கர்த்தர் என்று சொன்னவர் நீர். இந்த நாட்களிலே நம்முடைய வேத வசனம் நிறைவேறுற காலத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மேலும் கடைசி நாட்களிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வருகை நாட்களிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வருகையை நாங்கள் எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறோம். இந்த நாட்களிலே நம்முடைய வருகையின் அடையாளமாக நீ சொன்ன அந்த வார்த்தைகள் நிறைவேறுகிறதை பார்க்கிறோம். ஆங்காங்கே கொள்ளை நோய்களும் பஞ்சங்களும் ஏற்படும் என்று சொன்ன அந்த வார்த்தை வசனம் நிறைவேறுகிற காலத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதை என் கண்களால் பார்க்கிறோம். இந்த கொள்ளையினுடைய தாக்கம் ஆங்காங்கே அதிகமாக பெருகி அநேக ஜீவன்களை அது கொள்ளை கொண்டு போகிறதை நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தாவே, உங்களுடைய கண்களை எங்களுக்கு இறக்கம் தயவு கிடைத்த அப்படின்னா நீர் எம்மட்டும் எங்களை நீர் ஜீவனோடு வைத்திருக்கிறதற்காக நமக்கு ஸ்தோத்திரம். இப்போதும் கர்த்தாவே, இந்த நோயுடைய தாக்கத்தை சீக்கிரமாக கட்டுக்குள்ளே கொண்டு வந்து நிறுத்தி நீர் இந்த தேசத்தை பாதுகாக்கும்படியாக, அழிவிலிருந்து பாதுகாக்கும்படியாக நாங்கள் திறப்பின் வாசல் நாங்கள் நிற்கிறோம். நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒன்றுபட்டு ஒருமனதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நமக்கு ஸ்தோத்திரம். மொத்தமாக இந்திய தேசத்துக்கு மட்டுமல்ல, எல்லா நாடுகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா தேசங்களிலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய ஜீவன் மேலானது. அப்பா, நமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நம்முடைய கண்களிலே அவளுக்கு இரக்கம் கிடைப்பதாக. இந்திய தேசத்திலையும் இந்த நோய்கள் தாக்கம் அதிகமாக பரவி கொண்டிருக்கிறது. ஆண்டவரே,
கர்த்தர் தான் இப்படி ஜனங்களை பாதுகாக்கிறீர். இந்த சபையின் விசுவாசிகளை நீர் தான் பாதுகாக்கிறீர். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அனைத்து ஆத்துமாக்களின் விசுவாசிகள் மட்டுமல்ல, ரட்சிக்கப்படாத ஜனங்களையும் கர்த்தர் ரட்சித்து ரட்சிப்பின் பாதையில் நடத்த வேண்டுமே, அவரை பாதுகாக்க வேண்டுமே. அவருடைய ஜீவனோட பார்வையில் அருமையானது அல்லவா? உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே உண்மையான மெய் தெய்வமாக அறிந்து கொள்ளும் பாக்கியத்தை தாங்கப்பா. ஆண்டவருடைய அன்பை அறிந்து கொள்ளும் பாக்கியத்தை தாருங்க. உம்மை நாடவும் தேடவும் துதிக்கவும் ஜெபிக்கவும் கிருபை செய்யுங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். நீர் உதவி செய்வீராக. அப்போ அந்த சபையினுடைய விசுவாச மக்களை கர்த்தர் பாதுகாப்பீராக. 53 கிராமத்திலே உள்ள விசுவாச மக்கள் அனைவரையும் கர்த்தர் தம்முடைய ரத்தத்துக்குள்ள மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம். ஆலயத்துக்கு ஆராதனைக்கு வர முடியாமல் இருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆங்காங்கே இருந்து நம்முடைய வார்த்தையில் கேட்கிற இதை பார்க்கிற நம்முடைய பிள்ளைகள் மீது நம்முடைய ரத்தம் தெளிக்கப்படுவதாக. நம்முடைய கரத்தை நீட்டி அவளை ஆசீர்வதிப்பீராக. நம்முடைய ஆசீர்வாதம், உன்னதத்தின் ஆசீர்வாதம் வாழ்க்கையில் இறங்கட்டும், குடும்பத்தில் இறங்கட்டும். தேவ கிருபை, தேவ சமாதானம் ஒவ்வொரு குடும்பத்திலே தங்கி இருப்பதாக. அப்பா, ஒவ்வொரு குடும்பத்தையும் வேலையெடுத்து பாதுகாத்து கொள்வீராக. இப்படிப்பட்டதான தீமைகளை எதுவும் அந்த பிள்ளைகளை தொடாத வண்ணமாக கர்த்தர் ரத்தத்துக்குள்ளாக மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய வார்த்தை கேட்டதற்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய பிரதான கிருபையினாலே கர்த்தருடைய ஆவியானுடைய நடத்துதலோடு தொடர்ந்து சில வாரங்களாக நீதிமான்கள் என்கிற தலைப்பின் கீழாக வேதாகமத்திலே ஆண்டவர் சுட்டி காண்பித்த நீதிமானுடைய வாழ்க்கையில் இருந்து அநேக சத்தியங்களை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கற்று தந்து கொண்டிருக்கிறார். அது முடிந்து கர்த்தர் ஏற்படுத்தின அல்லது கர்த்தருடைய பார்வையிலே நீதிமான்களாக காணப்பட்ட ஒரு சிலரை தொடர்ந்து உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்தி கொண்டு வருகிறேன். தேவனுடைய பார்வையிலே, தேவனுடைய சமூகத்திலே, தேவனுக்கு முன்பாக நீதிமானாக, வேதாகமத்தில் நீதிமான் என்கிற பெயர் அடைமொழி கொடுக்கப்படாவிட்டாலும் ஆனால் நீதிமானாக வாழ்ந்த அநேகருடைய சரித்திரத்தை உங்கள் கண்களுக்கு முன்பாக கொண்டு வந்து சுருக்கமாக ஒரு சில கருத்துக்களை உங்கள் மனதிலே நான் பதிய வைக்கும் வண்ணமாக பரிசுத்த ஆவியானவர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொண்டு வருகிறேன். அந்த வரிசையிலே தான் கடந்த சில வாரங்களாகவே ஆபிரகாம் தொடங்கி ஈசாக்கு முடிந்து இன்றைக்கு அதனுடைய தொடர்ச்சியாக நாம் பார்க்க இருக்கிறோம். நீதிமானாகிய ஆபிரகாம், நீதிமானாகிய ஈசாக்கு, அந்த வரிசையிலே இன்றைக்கும் நம்ம நீதிமானாக பார்க்க இருக்கிற நபர் யார் என்று உங்களுக்கு நிச்சயமாகவே தெரிஞ்சிருக்கும். ஆபிரகாமை அடுத்து ஈசாக்கு வரும்பொழுதே எல்லாரும் முடிவு பண்ணியிருப்பாங்க, அடுத்த வாரம் அது யாக்கோபா தான் இருக்கும் என்று. நான் அதை யோசித்தேன். அவரை நாம் விட்டு வைக்க வேண்டிய அவசியம் இல்லை என்கிறது தான் என்னுடைய கருத்து. ஏனென்றால் ஆண்டுடைய பார்வையிலே அவர் நீதிமானாக இருக்கும் பட்சத்தில் வேதாகமத்தில் நீதிமான் என்கிற வார்த்தை இல்லை என்கிற ஒரே காரணத்துக்காக நாம் அதை விட்டுவிடவும் முடியாது. எனவே ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறேன் என்று ஆண்டவர் மோசேக்கு தன்னை அறிமுகப்படுத்துகிறத யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே நாம் கடந்த வாரம் பார்த்தோம். பாருங்க, ஆண்டவர் தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்ளும்பொழுது 3 பெயரை அவர் சொல்லுகிறார். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிற. யாராவது ஒரு பேரை சொல்லியிருக்கலாம், இல்லை ஆபிரகாமோட கூட நிறுத்தியிருக்கலாம். யோசிச்சு பாருங்க. அப்போ ஆண்டவர் இந்த 3 பெயரையும் சொல்லி அவர்களுடைய தேவனாக இருக்கிறேன் என்று அவர் சொல்லும் பொழுது நாம் இந்த 3 பெயரை நம்ம அவர் எளிதாக லேசாக எடை போட்டுவிடவும் முடியாது, நம்ம விட்டுவிடவும் கூடாது, நினைக்கவும் கூடாது என்று நமக்கு தெரிய வருகிறது. ஆண்டவரே அவருடைய பெயரை முக்கியப்படுத்தி, முதன்மைப்படுத்தி, மேன்மைப்படுத்தி, மகிமைப்படுத்தி இருக்கும் பொழுது அப்போ அவருடைய மேன்மையை நம்ம ஆராய கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே அந்த கோணத்தில் தான் நான் பரிசுத்த ஆவியானிடத்திலே அதற்கு வேண்டிய வார்த்தைகளுக்காக நான் காத்திருந்த வேளையிலே ஆண்டவர் எனக்கு கொடுத்த சில வார்த்தைகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த நீதிமானாகிய இந்த யாக்கோபை பற்றி சொல்ல வேண்டுமானால், பொதுவாக ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், விசுவாசிகள் அனைவரும் யாக்கோபை குறித்து மனதிலே கொண்டிருக்கிற ஒரு பொதுவான கருத்து என்னவென்று சொன்னால், ஓ யாக்கோபா அவன் ஏமாற்றுக்காரன், அவன் எத்தன், ஆண்டவரே அவன் பேரை மாற்றியிருக்கிறாரு, அவன் நிறைய விஷயங்கள், நிறைய காரியங்கள், நிறைய பேரை ஏமாற்றிருக்கிறான் என்கிறதான ஒரு மேலோட்டமான ஒரு கருத்து எண்ணங்கள் எல்லாரிடத்திலும் இருக்கிறது. அது உண்மையும் கூட. வேதாகமத்திலே அவருடைய சரித்திரத்தை படிக்கும் பொழுது அந்த காரியங்களே அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பல இடங்களில் பார்க்க முடிகிறதுன்றது உண்மைதான்.
ஆபிரகாமை கம்பேர் பண்ணும்போது, அதாவது ஆபிரகாமோட ஒப்பிட்டு பார்க்கும்போது, ஈசாக்கோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது யாக்கோபுடைய வாழ்க்கையை சற்று வித்தியாசமாக தான் காணப்படுகிறது. எப்படி என்றால், இப்போ யாக்கோபை போல இந்த ஆபிரகாமோ ஈசாக்கோ, நான் வேறு ஒரு வார்த்தையை பயன்படுத்துவது சரியா என்று எனக்கு தெரியவில்லை, சும்மா உங்களுக்காக நான் அந்த வார்த்தையை சொல்லுகிறேன், சொல்லக்கூடாத வார்த்தை, இந்த கோல்மால் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. சில நேரங்களிலே சில காரியங்களை சாதிப்பதற்காக சில செய்கிற காரியங்களுக்கு இந்த வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுறோம். அவன் சரியான ஆள், அவன் கோல்மால் பண்ணி எப்படியாவது காரியம் சாதிக்கிறான், காரியக்காரன், இப்படிலாம் நம்ம மற்றவர்களை பற்றி நம்ம பேசுகிறோம், சொல்லுகிறோம் தானே. அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட இந்த வார்த்தை யாக்கோபுக்கு பொருந்தும் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். ஏனென்றால் ஆண்டவரே அந்த அர்த்தத்தில் தான் சொல்றார், நீ எத்தன்ற அவனோட பேருக்கு, அந்த யாக்கோபு என்கிற பேருக்கு என்ன அர்த்தம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, நான் வேதாகமத்தை குறித்து அந்த பேருக்குரிய அர்த்தத்தை நான் ஆராயும் பொழுது அதுக்கு முதலாவது கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தை எத்தன். அதை இன்னும் சற்று மாற்றி உருமாற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஏமாற்றுக்காரன். யாக்கோபு என்கிற பேருக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஏமாற்றுக்காரனா. பாருங்க எப்பேற்பட்ட பேருங்க. நான் இன்னும் சில வேதாகமத்திலே அவனுடைய பெயருக்கான அர்த்தத்தை, விளக்கத்தை நான் இன்னும் சில ஆராய்ந்து பார்க்கும்போது எனக்கு கிடைத்த தகவலை நான் உங்களுக்கு வைக்கிறேன். தட்டி வீழ்த்துவோன். அந்த யாக்கோபு என்கிற பெயருக்கு அர்த்தம் தட்டி வீழ்த்துவோம். வீழ்த்துவோம் அதாவது என்ன சொல்றது, ஒருத்தவங்களுக்கு கிடைக்க வேண்டியதை, ஒரு நபருக்கு கிடைக்க வேண்டிய ஒரு நன்மையோ அல்லது ஒரு ஆதாயத்தையோ தட்டி பறிச்சிருன்னு சொல்கிறாங்களே. பாருங்க, எனக்கு கிடைக்கிற வேலையை அவன் தட்டி பறி, எனக்கு கிடைக்க இருந்த இந்த வாய்ப்பை அவன் தட்டி பறிச்சிட்டான் என்று சொல்கிறாங்க. பாருங்க, தட்டி பறிக்கிறதுன்னு என்ன, நமக்கு கிடைக்க இருந்தது இன்னொருவர்கள் தட்டி பறிக்கிறது. அப்போ இந்த பெயருக்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால், யாக்கோபு என்கிற பெயருக்கு தட்டி வீழ்த்துவோன்று. அதே போல தான் ஏசாவுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை அவன் தட்டி பறிச்சான்றது உண்மைதானே, அதுதானே உண்மையும் கூட. சரி, எனவே இந்த பெயருக்கு உரிய அர்த்தத்தை உடைய யாக்கோபை பற்றி ஒரு சில குறிப்புகளை நான் உங்களுக்கு சொல்லி நான் சீக்கிரமாக கடந்து போக ஆசைப்படுகிறேன். இந்த யாக்கோபுடைய காலம் என்ன என்று சொல்லி பார்க்கும்போது கிமு 1837 யாக்கோபு பிறந்தார். யாக்கோபு பிறந்த வருஷம் கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாக 1837 ஆண்டுகளுக்கு முன்பாக பிறந்தவர். அவருடைய வாழ்க்கையை சுருக்கமாக நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அவர் தனக்கு மனைவியாய் அல்லது திருமணம் செய்து கொள்ளும்படியாக தன்னுடைய சொந்த தாய் மாமனிடத்திலே தன் பெற்றோர் மூலமாக அனுப்பி வைக்கப்பட்டவர். அப்படி போய் அங்கே வேலை செய்து 21 வருடங்கள் தாய் மாமா வீட்டில் இருந்திருக்கிறார். முதல் 7 வருடங்கள் திருமணத்துக்காகவே, அவருடைய மகளை திருமணம் செய்து கொள்வதற்காகவே 7 வருஷம் அவங்க வீட்டில் மாமா வீட்டில் போய் ஒரு வேலை செய்திருக்கிறார். வேலை செய்து முதலாவது ஒரு மகளை திருமணம் செய்கிறார். அதுக்கு பிற்பாடு அவள் விரும்பின எதிர்பார்த்த பெண்ணு கிடைக்கல என்பதற்காக இன்னொரு மகளையும் திருமணம் செய்வதற்காக ஒரு 7 ஆண்டுகள் அங்கு அவர் வேலை செய்திருக்கிறார். அதன் பிற்பாடு 2 மகள்களையும் அவர் திருமணம் செய்து கொண்டதோடு மட்டுமல்ல, திரும்ப ஒரு 7 ஆண்டுகள் அந்த மாமா வீட்டில் தங்கி அவர் வேலை செய்திருக்கிறார். ஆக மொத்தம் 21 வருடங்கள் மாமா வீட்டில் இருந்திருக்கிறார். அந்த மாமா வீட்டில் அவர் இருந்த காலத்திலே, திருமணமான காலத்திலே அவருக்கு பிறந்த பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா 11 ஆண் பிள்ளைகளும் ஒரு பெண் பிள்ளையும் சேர்ந்து 12 பிள்ளைகள் அவருக்கு பிறந்தது அந்த தாய் மாமா லாபான் வீட்டில் இருக்கும் பொழுது. அதுக்கு பிற்பாடு பிரயாணத்திலே குழந்தை பிறந்தது வேறு, அங்கு நடந்த ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன். அதற்கு பிற்பாடு யாக்கோபு 130 வயது ஆகும்போது யோசேப்பினிடத்தில் போயிருக்கிறான். அதாவது யாக்கோபுனுடைய காலங்களை பார்க்கும்போது யோசேப்பு கடத்தப்பட்டு அவன் காணாமல் போய் அதனால் அவன் மிகுந்த மனக்கவலையில் கஷ்டத்தில் இருந்து அவன் இறந்து விட்டான் என்று எண்ணியிருந்த காலத்திலே திரும்ப அவர் யோசிப்பு இருக்கிறார் என்ற செய்தி தெரிய வந்து தன் மகன் மூலமாக நாட்டில் ஏற்பட்ட பஞ்சத்தின் நிமித்தமாக அப்போ யோசேப்பிடத்தில் யாக்கோபு செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் பொழுது அவனுடைய வயது 130வது வயதில் யோசேப்பிட்ட போய் அங்கு ஒரு 17 வருடங்கள் யோசேப்போடு கூட இருந்தான். இருந்து 147வது வயசில் தான் யாக்கோபு மரித்தார். மரித்த பிற்பாடு யாக்கோபுடைய விருப்பத்தின்படியாகவே யோசேப்பு
கானானுக்கு கொண்டு போய் அங்கு மக்லேனோ என்கிற குகையிலே அவனை அடக்கம் செய்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. இது யாக்கோபை பற்றி ஒரு சின்ன ஒரு அறிமுகம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். யாக்கோபு என்று சொன்னால் நான் சொன்னேன் எத்தனை என்று சொன்னேன், தட்டி வீழ்த்துகின்ற அர்த்தம் என்று சொன்னேன் இல்லையா? இந்த யாக்கோபு என்கிற பெயரிலே வேதாகமத்திலே வேறு 3 யாக்கோபுகள் இருந்தார்கள் என்பதையும் நான் உங்களுக்கு சொல்லணும். அது காரணம் இருக்குது. நான் ஏன் இதையெல்லாம் சொல்கிறேன், ஒரு வேத பாடமாக என்று சொன்னால் வேத பாடத்துக்காக இல்லை, நான் சொல்கிறதுக்கு காரணம் இருக்குது. இந்த காரணத்தினை பின்னால் சொல்கிறேன். யாக்கோபு என்கிற பெயரிலே மத்தேயு 10ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் பார்க்குறோம். செபதேயுனுடைய மகன் பெயர் யாக்கோபு. அவன் யோவானுடைய சகோதரன், யோவானுக்கு அண்ணனாக இருந்தவன் யாக்கோபு. அவன் பெயரும் யாக்கோபு தான். அடுத்ததாக மத்தேயு 10ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலையும் ஒரு யாக்கோபை பார்க்கிறோம். அது அல்பேயுடைய மகன், அவன் பெயர் யாக்கோபு, அவனுடைய தாயார் பெயர் மரியாள். 3வதாக ஒரு யாக்கோபு மத்தேயு 13ஆம் அதிகாரம் 55வது வசனம், இயேசுனுடைய சகோதரராக எண்ணப்படுகிற யாக்கோபு. ஏன் இதை சொல்ல வரேன்னா, நான் யோசித்து பார்த்தேன். இந்த யாக்கோபை பற்றி நான் படிக்கும்போது, தியானிக்கும் பொழுது, அவனோட வாழ்க்கையை பற்றி படிக்கும்போது அது ஒரு பெரிய சரித்திரமாக இருக்கிறது. ஆதியாகமத்தில் யாக்கோபுடைய வாழ்க்கை சரித்திரம் தான் ஆபிரகாம் ஈசாக்கை விட அதிகமான அதிகாரங்களில் எழுதப்பட்டிருக்கிறது. அது ஒரு நீண்ட சரித்திரமாக இருக்கிறது. அதையெல்லாம் விவரித்து சொல்வதற்கு இது சமயம் இல்லை. கர்த்தருக்கு சித்தமானால் சமயம் வாய்க்கும் போது நம்ம ஒரு வேத பாட நிகழ்ச்சியாக எடுத்து ஆராய்ந்தால் அது பிரயோஜனமாக இருக்கும். அது பல வாரங்கள் எடுத்து தியானிக்க வேண்டிய அளவுக்கு அதில் நிறைய செய்திகள் இருக்கிறது. இன்றைய தினத்திலே நான் உங்களுக்கு சுருக்கமாக ஒரு சில கருத்துக்களை மட்டும் உங்களுக்கு முன்பாக வைக்க நான் விரும்புகிறேன். பாருங்க, என்ன சொல்ல வருகிறேன். யாக்கோபுடைய பேர் இருந்து எத்தனை ஏமாற்றுக்காரர் என்று சொல்லி ஆண்டவர் யாக்கோபுக்கு பேரை மாற்றி வைக்கிறதாக நான் வேதாகமத்திலே பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய பேர் யாக்கோபு என்று எனப்படாமல் இஸ்ரவேல் என்று எனப்படுவதாக. உன் பேர் என்னன்னு கேட்டுட்டு பேரை ஆண்டவரே மாத்துறாரு. ஆண்டவருக்கு அந்த பேர் பிடிக்காதது போல ஆண்டவர் மாற்றி வைக்கிறது போல இருக்கிறது. நான் சிந்திச்சு பார்த்தேன். ஆண்டவரே பேரை மாத்துறாரு. ஆண்டவர் தான் பேரை மாற்றி புதிய ஒரு பேரை வைக்கிறார், இஸ்ரேல் என்று சொல்லி. ஆனால் அந்த ஆண்டவர் மோசே எடுத்து என்ன சொல்றாரு, நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் இஸ்ரேலின் தேவனும் என்று சொல்லாமல் யாக்கோபின் தேவன் என்று அதை பழைய பேரை சொல்கிறார் என்று நான் கொஞ்சம் யோசித்தேன். நீங்கள் அதை யோசிக்கணுமே. பேரை மாற்றினாரே தவிர, ஆனால் அந்த பேரை ஆண்டவர் விடவே இல்லை. அது என்னை ரொம்ப யோசிக்க வைத்த ஒரு காரியம். அதோடு மட்டுமல்ல, வேதாகமத்திலே பல இடங்களிலே பலருடைய பெயர்கள், ஒரு சிலருடைய பெயர்கள் மாத்திரம் திரும்ப திரும்ப வருகிறது. ஒரு சில பெயர்கள் தான், எல்லா பேரும் அல்ல. உதாரணத்துக்கு பழைய ஏற்பாட்டில் ஒரு யோசேப்பு இருக்காரு, புதிய ஏற்பாட்டில் ஒரு சில யோசேப்பு உண்டு. பழைய ஏற்பாட்டில் ஒரு சவுல் உண்டு, ஒரு புதிய ஏற்பாட்டில் ஒரு சவுல் உண்டு, பவுலாக மாறின சவுல் இல்லையா? இப்படி ஒரு சில பெயர்கள் ஒரு சிலர் தான் இருக்கிறது. அதே போல் ஆபிரகாம் என்கிற பெயர் ஒன்று வேறு யாருக்கும் இருந்ததாக எனக்கு தெரியல. வேதாகமத்தில் வேறு யாருக்கும் திரும்ப ஆபிரகாம் என்ற பெயரை வைத்ததாகவும் ஈசாக் என்ற பெயரில் இன்னொருத்தருக்கு பெயர் வைத்ததாகவும் தெரியல. ஆனால் ஈசாயின் குமாரனாகி தாவீதுன்னு சொல்லும்போது ஒருவேளை இந்த ஈசாக்கா இருக்கலாம், இந்த பெயராக இருக்கட்டும். ஆனால் நான் சொல்ல வருகிறது, ஒரு சிலருடைய பெயர்கள் ரிப்பீட் ஆகலை. ஆனால் யாக்கோபுடைய பெயர் பாருங்க, 3 பேர் அதே பேரில் இருந்திருக்கிறதுக்காக ஆதாரமாக தான் நான் இப்போ உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்தது, ஆண்டவரோட பெயரை யாக்கோபு என்று சொல்லி இல்லாமல் இஸ்ரவேல் என்று மாற்றி வைத்து விட்டு நான் பார்த்தேன். இதுக்காகவே நான் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து நேரம் எடுத்து இதுக்காக நிறைய விவரங்களை நான் தேட ஆரம்பித்தேன். அப்படி தேடும் பொழுது எனக்கு கிடைச்ச விவரம் என்னவென்று சொன்னால், ஒரு குறிப்பில் கிடைத்த ஒரு விவரம், யாக்கோபு என்கிற பெயர் வேதாகமத்தில் நான் சொல்லுவது பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் சேர்ந்து மொத்தம் 149 இடங்களிலே யாக்கோபு என்கிற பெயர் இருக்கிறது. என்னங்க எண்ணினீங்களானா? எண்ணி பார்த்து தான் சொல்கிறேன். 140, ஒருவேளை 1-2 குறைஞ்சிருக்கலாம், கூட இருக்கலாம், குறையலாம். ஆனால் 149க்கு குறைவாக இருக்கிறது வாய்ப்பே கிடையாது. 149 இடங்களிலே யாக்கோபு என்கிற பெயர் ஏற்பட்டு, நான் என்ன சொல்ல வருகிறேன்னா, இவன் பேர் தான் நல்ல பேர் இல்லையா, அவன் பேருடைய அர்த்தமும் சரியில்லையே, இது ஏமாத்துக்காரன்னு சொல்கிறத, இவன் பேரை எதுக்கு பைபிளில் ஆண்டவர் இப்படி கொஞ்சம் யோசிச்சு பார்க்குறேன். ஏன் இந்த காரியத்தை நான் கொண்டு வரேன்னா, அப்போ ஆண்டவரே அவன் பேரை பெருமைப்படுத்தி இருக்கும்போது, ஆண்டவரே அவன் பேருக்கு ஒரு புகழை உண்டாக்கி இருக்கும் பொழுது,
நாம் அவர் லேசாக எடை போட முடியாது தானே. அப்போ அவருடைய பெயரிலேயே அவர் சிறந்து விளங்கியிருக்கிறார். அப்போ ஆபிரகாமை நீதிமான் என்று சொல்லும் பொழுது, அப்போ ஈசாக்கை நீதிமான் என்று சொல்லும் பொழுது, ஆபிரகாம் ஈசாக்கை விட அதிகமான இடங்களிலே பேர் பெற்ற ஒரு யாக்கோபு நீதிமானாக இருந்திருப்பதற்கு சந்தேகமே இல்லை. நீதிமான் என்கிற வார்த்தை அவருடைய பெயருக்கு பக்கத்திலே இல்லை என்று சொல்லாமே தவிர, மற்றபடி அவருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது, ஆண்டவர் அவருக்கு கொடுத்திருக்கிற ஒரு அங்கீகாரத்தை பார்க்கும் பொழுது பாருங்க, அதனால தான் நான் சொன்ன மற்ற எல்லா பெயரை விட யாக்கோபுடைய பெயர் வேதாகமத்திலே நிறைய இடங்களில் வந்திருக்கிறது தான் நான் உங்களுக்கு புள்ளி விவரத்தை நான் சொன்னேன். கொஞ்சம் யோசிச்சு பாரு. இன்னும் நிறைய காரியங்களை நான் சொல்லலாம். அதற்கு உதாரணமாக ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு சொல்ல முடியும். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 7வது வசனம். நீதிமானுடைய பேர் புகழ் பெற்று விளங்கும். நீதிமானுடைய பேரு புகழ் பெற்று விளங்கும். அப்போ அவருடைய பேர் புகழ் பெற்று விளங்குறதுக்கு ஏதுவாக தான் வேதாகமத்தில் 149 இடங்களில் வந்திருக்குதுங்க. நான் எல்லாத்தையும் இப்போ சொல்ல நேரம் இல்லை. ஒரு சில குறிப்புகளை நான் சொல்லுறேன். முடிந்தால் நீங்கள் எடுத்து பார்க்கலாம் அல்லது குறித்து கொள்ளலாம். ஒரு சிலது தான், அந்த 149ல் ஒரு சில முக்கியமானதை நான் உங்களுக்கு வைக்கிறேன். என்னாகமோ 33:3 பார்க்கிறோம், யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதி. எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். என்னாகமோ 33:3 வாசிக்கிறோம், யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுது இல்லை. தெரியுமா அந்த வசனம்? தெரியும் உங்களுக்கு இல்லையா? பாருங்க, ஏன் ஆபிரகாமுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, ஈசாக்குக்கு விரோதமான குறி சொல்லுதல்னு சொல்லாம ஏன் இந்த ஏமாத்துக்காரன் பேரை சொல்லணும்? கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். என்னாகவும் 24ஆம் அதிகாரத்தில் 5வது வசனம், அதுல 17வது வசனத்தை பாருங்க. யாக்கோபிலிருந்து ஒரு நட்சத்திரம் தோன்றும். இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பை பற்றி சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை அது. என்னாகமும் 24ஆம் அதிகாரத்தில் 5வது வசனத்தை பார்க்கிறோம். யாக்கோபே உன் கூடாரங்களும். பாருங்க, ஆண்டவர் இந்த பெயரை பெருமைப்படுத்துகிறதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 41ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். ஏசாயால நிறைய இடத்துல இருக்க இந்த வசனம், 1-2 தான் நான் காட்டுறேன். 41 பாருங்க, 8ஆம் வசனத்தில், அதுக்கப்புறம் 14வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது, யாக்கோபு என்னும் பூச்சியே, யாக்கோபு என்னும் என் தாசனாகிய நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே. ஏன் தெரிந்து கொண்டேன் யாக்கோபு என்ற பேர் வருது பாருங்க. ஏசாயா 43ஆம் அதிகாரம் 1 வசனத்தை பார்க்கிறோம். பயப்படாதே யாக்கோபே, பயப்படாதே. போதும் பாருங்க. திரும்ப திரும்ப இந்த யாக்கோபு என்கிற ஒரு வார்த்தைக்காக நான் சொன்னேன். 44:1, ஏசாயா 44:1, யாக்கோபு என் தாசனாகிய, பாருங்க, என் தாசனாகிய இஸ்ரவேல்னு சொல்லல, யாக்கோபுன்னு சொல்றாரு. அதே போல ஏசாயா 58:14 பார்க்கிறோம், யாக்கோபின் சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன்னு சொல்றாரு. ஏன் இஸ்ரவேலின் சுதந்திரத்தால் என்று சொல்லல? இஸ்ரவேல் என்கிற பெயரை ஆங்காங்கே அவர் பயன்படுத்தினாலும் கூட அந்த யாக்கோபு என்கிற பெயரை விற்றுவிடலையே என்கிறது தான் என்னுடைய கருத்து. அப்ப யாக்கோபு என்கிற பெயரை ஆண்டவர் திரும்ப திரும்ப அங்க பெருமைப்படுத்துகிறதையும் நம்ம பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் அங்கே ஒரு ஸ்திரீ, 6ஆம் வசனத்தை பார்க்கிறோம். ஒரு சமாரிய ஸ்திரீ அங்க கிணத்தண்டை வந்து நிக்கிறா. அங்க பாருங்க, யாக்கோபின் கிணறு. ஏன் ஆபிரகாமின் கிணறு, ஈசாக்கின் கிணறுன்ற பேர் இல்லை பாருங்க. அப்ப இவங்களாம் கிணறு வெட்டலையா? பார்த்தீங்களா? அதுல அந்த அந்த பெண்மணி கேட்குற 12வது வருஷத்துல இயேசுவை பார்த்து கேட்குறாரு ஒரு கேள்வி, நீ யாக்கோபை விட பெரியவரா? இதாங்க, ஆபிரகாமை சொன்னாலும் பரவாயில்ல, ஒரு ஈசாக்கை சொன்னாலும் பரவாயில்ல,
ஆனால் இங்கே சொல்கிற காரியத்தை பாருங்கள், யாக்கோபை விட நீ பெரியவரா? அப்போ யாக்கோபு பெரியவரா? அப்போ இயேசுவை விட யாக்கோபு பெரியவராக அந்த பெண்மணி நினச்சிருக்கா பாருங்க. அப்போ எந்த அளவுக்கு அவருக்கு பேர் இருந்திருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். எனவே இந்த காரியத்தில் நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் இந்த வசனத்தில் பார்க்கும்போது நீதிமானுடைய பெயர் புகழ்பெற்று விளங்கும் என்று சொன்னது போல ஆண்டவர் யாக்கோபுடைய பெயரை புகழ்பெற்று விளங்கினது நிமித்தமாக அவன் ஒரு நீதிமானாக காணப்படுகிறான். இன்னும் சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லும் பொழுது யாக்கோபை பற்றி இது வேதாகமத்திலே அவனை அறிமுகப்படுத்தும் பொழுது யாக்கோபு யார் என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்க, ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 27வது வசனம். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 27வது வசனத்தில் பார்க்குறோம், யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியுமாய் இருந்தான் என்று யாக்கோபை பற்றி எழுதியிருக்கிறது. யாக்கோபு பிறந்த உடனே அவனை பற்றி கொடுக்கிற ஒரு முகவுரை அறிமுகம் என்னவென்று சொன்னான், ஏசாவை பற்றி சொல்லப்பட்டிருக்குது. அவன் வேட்டைக்காரனாக இருந்தான், வனவாசம் பண்ணுறோம் வேட்டைக்காரனமாக இருந்தான். ஆனால் யாக்கோபு எப்படி இருந்தானா, அவன் ஒரு குணசாலியானவனும் கூடாரவாசியமாக இருந்தான் இருக்கு. அப்போ அங்கேயே அவர் ஆண்டவர் அவனை குறித்து சொல்லியிருக்கிற வார்த்தை என்ன, குணசாலி. அப்போ ஒரு நல்ல குணசாலி என்று சொல்லும்போது அவன் நீதிமானாக இருந்திருப்பதற்கு வேண்டிய வாழ்ந்திருப்பதற்கு வேண்டிய வாய்ப்புகள் இருக்கத்தான் செய்யுது. அவன் அங்குண்டு இங்குண்டு ஒரு சில சின்ன சின்ன காரியங்கள் செய்திருந்தாலும் கூட பாருங்க, அதனால தான் ஆண்டவர் அந்த காரியத்தை கூட அவர் பொருட்படுத்தாம ஆண்டவர் யாக்கோபை ஆசீர்வதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். சரி, இந்த யாக்கோபு ஒரு குணசாலி என்று சொல்லி நான் சொன்னோம் இல்லையா? அப்ப யாக்கோபு எந்தெந்த விதங்களில் அவனுடைய குணநலன்களையும் அவர் எந்த விதத்தில் அவர் குணசாலி என்பதையும் ஒரு சில சம்பவத்தின் மூலமாக அவன் குணத்தை நாம் பார்ப்போம். அந்த குணநலன்கள் மூலமாக அவன் குணசாலி என்பதன் மூலமாக அவன் ஒரு நீதிமானாக விளங்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. பார்க்கலாம், ஆதியாகமம் 27ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். ஆனால் வாசிக்க நேரம் இல்லை, நீங்கள் குறித்துக் கொள்ளுங்கள். 8ஆம் வசனம், 11வது வசனம், 12வது வசனம், 13வது வசனம் நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொன்னால் ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் அதில் அதாவது முதலாவது ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். ஈசாக்கு வயது சென்றவனாகி கண் இருள் அடைந்த நிலையிலே தன்னுடைய மூத்த மகனாகி ஏசாவை ஆசீர்வதிக்கும்படியாக அவனுக்கு ஒரு ஆலோசனை சொல்ல, நீ போய் வேட்டையாடி எனக்கு நல்ல வாய்க்கு ருசியாக கறி சமைத்து கொண்டுட்டு வாப்பா, நான் உன்னை ஆசீர்வதிக்கணும். பொதுவாக அந்த நாட்களிலே மூத்த மகனுக்கு தான் இந்த சேஷ்ட புத்திரன் என்று சொல்வார்கள், அல்லது ஆசீர்வாதத்தை கூறுவது வழக்கமான ஒன்று. அப்படி சொல்லும்போது அதை அவனுடைய தாயார் கேட்டுக்கொண்டிருந்து பாருங்க, அப்பொழுதே அந்த மாறுபட்ட ஒரு கருத்தை பார்க்கிறோம். யாக்கோபை அழைத்து சொல்றான், அவங்க அப்பா அப்படி சொல்லிட்டு இருக்கிறத நான் காதால கேட்டேன், நீ என்ன பண்ற, சீக்கிரமா போய் நம்முடைய தோட்டத்தில் இருந்து நல்ல ஒரு கொழுத்த கன்றை கொண்டுட்டு வா, நல்ல ஒரு ஆட்டை கொண்டுட்டு வா, நான் உனக்கு அப்பாவுடைய வாய்க்கு ருசியாக இருக்கும்படி நான் அவருக்கு அதை சமைச்சு தரேன் என்று சொல்லும் பொழுது யாக்கோபு சொல்றாரு, அது எப்படிமா ஆகும், அவர் என்ன அடையாளம் கண்டுட்டா என்ன பண்றது? அங்கே பார்க்குறோம் 11வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, அதற்கு யாக்கோபு என்ன சொல்றான், தன் தாயாகிய ரெபேக்கால் நோக்கி, என் சகோதரன் ஏசா ரோமம் மிகுந்தவன், நான் ரோமம் இல்லாதவன். அதாவது அவன் அது மறுப்பு சொல்றான்னு சொல்ல வரேன். தாயார் ஒரு ஆலோசனை சொன்னாலும் அவன் கொஞ்சம் பயப்படுறான், பயந்து அதுக்கு ஒரு மறுப்பு சொல்றான். இது எப்படி ஆகும், நீங்க இப்படி செய்ய சொல்றீங்களே என்று சொல்லி அங்க ஒரு ஆர்கியூ பண்றதை நான் பார்க்குறோம். அதுக்கப்புறம் 12வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, அப்படி நான் தடவி பார்க்கும்போது அப்பொழுது நான் அவருக்கு எத்தனாய் காணப்பட்டு என் மேல் ஆசீர்வாதத்தை அல்ல சாபத்தை வரைப்பட்டு. அப்ப பாருங்க, ஒரு நல்ல ஒரு அறிவுபூர்வமா பேசுகிறான். தாய்காரங்க அப்படி சொன்னாலும் கூட பாருங்க, ஒரு இளம் வயது உள்ள ஒரு மகனாக இருந்தாலும் அவன் கொஞ்சம் நிதானித்து பேசுகிறான். எனக்கு ஆசீர்வாதம் வராம சாபம்லையே வந்துடும் என்று சொல்லி அம்மாட்ட சொல்றான், தாய்காரங்கிட்ட. அதற்கு அந்த அம்மா என்ன சொல்லுது பாருங்க, அதற்கு அவன் என் மகனே, உன்மேல் வரும் சாபம் என் மேல் வரட்டும், என் சொல்லை மாத்திரம் கேட்டு நீ போய் அவைகளை என்னிடத்தில் கொண்டு வா என்றார். திரும்பவும் கட்டாயப்படுத்தி வற்புறுத்தி கன்வின்ஸ் பண்ணி கம்பல் பண்ணி யாக்கோபை இந்த காரியத்தை செய்ய வைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். யாக்கோபு செய்த செயல் சரியல்ல என்று சொல்லி அதை நம்ம சொல்றோமே தவிர, சுட்டி காட்டுறோமே தவிர, அதுக்கு பின்னால் இருந்த காரியத்தை பார்க்கும்போது அவருடைய தாய் சொல்லை தட்டாம, தாய் சொல்லை மீறாம, தாய் சொல்லுக்கு கட்டுப்பட்டு கீழ்ப்படிந்து தான் அந்த காரியத்தை செய்திருக்கிறான். அவன் செய்தது தவறாக இருந்தாலும் கூட ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையில் செய்தான் என்று நமக்கு தெரியாது. சொன்னதுமே கண்ணை மூடிட்டு அவன் செய்திடல.
அப்ப அவன் செய்த செயலை தான் இன்றைக்கு பெரிதுபடுத்தி பெரிதாக எல்லாரும் பேசுகிறார்கள். அவன் இப்படி செய்துட்டான், அவன் ஏமாத்திட்டான். ஏமாத்தினது உண்மைதான், ஆனா எப்படி செய்தான்? அடுத்தது 28ஆம் அதிகாரத்துல 4வது வசனத்தை பார்ப்போம். ஆதியாகமம் 28:4 ஒரு காரியத்தை பார்க்கிறோம். கவனிங்க, இதெல்லாம் நிறைய இடையில நடந்த சம்பவங்களை விவரித்து சொல்வதற்கு நேரம் இல்லை. இதெல்லாம் முழு வேதாகமத்தையும் நீங்கள் வாசிக்கும் போது தான் இந்த காரியங்களாம் விளங்கும். இதை ஒவ்வொன்றாக விவரித்து சொல்வதற்கு சமயமும் இல்லை. நான் குறிப்பை மாற்றம் நான் சொல்லி விரைவாக கடந்து செல்ல ஆசைப்படுகிறேன். என்ன நடந்தது? அதற்கு பிற்பாடு வந்தான், தாய் சொல்லி கீழ்ப்படிந்து அதன்படி வந்து தாப்பான்ட்ட அந்த நல்ல வாய்க்கு ருசியாக உணவை கொடுத்தான், வேஷம் போட்டான், அவன் ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு இந்த பக்கம் வந்துட்டான். அதுக்கப்புறம் ஏசா வரான். ஏசா வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது நம்ம தவறுதலாக பண்ணிட்டோம் என்று சொல்லி. இது கேள்விப்பட்ட ஏசாவுக்கு யாக்கோபு மேலே ஒரு கோபம் வருது, எரிச்சல் வருது, மனசுக்குள்ளே கருவிட்டு அவனை கொலை செய்யணும்னு தீர்மானிக்கிறான். இதை பார்த்த தாய்க்காரங்க என்ன பண்ணுறோம், நம்ம பேச்சை கேட்டு தானே நம்ம பிள்ளை இப்படி ஆயிடுச்சு, சரி நம்ம 2 பிள்ளையும் இழந்துடக்கூடாதுன்னு சொல்லி திரும்பியும் நம்ம யாக்கோபை கூப்பிட்டு ஒரு ஐடியா கொடுக்குறா. நீ என் மாமா வீட்டுக்கு போயிடு, நீ அவன் கோபம் தனியிற வரைக்கும் நீ அங்கே போய் இரு என்று சொல்லி நடத்துகிற காரியத்தை பாருங்கள். மாமா வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு இங்கே வந்து புருஷன்ட்டு என்ன சொல்கிறா, என் பிள்ளைக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும், நம்ம அங்கெங்கெல்லாம் எங்கேயும் திருமணம் பண்ண முடியாது, என் சகோதரனுக்கு பொண்ணை தான் எடுக்கணும்னு சொல்லி புருஷன்ட்ட சொல்லுவோம். ஈசாவுக்கு அதுக்கு ஆமோதிச்சு அப்புறம் அவன் அனுப்பி வைக்கிறான். ஆக மொத்தம் 2 பேருடைய சம்மதத்தோடு அங்கே யாக்கோபு சொல்லுகிற ஒரு காரியத்தை நாம் பார்க்குறோம். 7வது வசனத்தை பாருங்க. யாக்கோபு தன் தகப்பனுக்கும் தன் தாய்க்கும் கீழ்ப்படிந்து பதான் அராமுக்கு புறப்பட்டு போனதையும் போடுறது பாருங்க. அப்ப 2 பேருடைய சம்மதத்தோடையும் அனுமதியோடும் போகிறான். மட்டுமல்ல, அவருடைய சொல்லுக்கு அவன் கீழ்ப்படிந்து போகிறதையும் பார்க்கிறோம். செய்த காரியங்களில் சில முரண்பாடுகள், சில குறைகள் காணப்பட்டாலும் கூட அவன் செய்த சில நல்ல குணங்களையும் செயல்களையும் நாம் பார்க்க வேண்டும், கவனிக்க நம்ம தவறக்கூடாது. கர்த்தர் அதை தான் பார்க்கிறார். எப்பொழுதுமே பொதுவாக எல்லாருக்குமே இந்த குறைகளும் குற்றங்கள் தாங்க மனுஷருடைய கண்களுக்கும் தெரிகிறது. அது இயற்கையானது தான். அது ஒரு சின்ன குற்றமாக இருந்தாலும் சின்ன குறையாக இருந்தாலும் அதுதான் மனுஷனுக்கு பெருசாக தெரியுதுங்க. பாருங்கள், ஒரு வெள்ளை ட்ரெஸ் இருக்குதுன்னு சொன்னால் அதில் ஒரு சின்னபோது ஒரு புள்ளி, சின்னபோது ஒரு கருப்பு ஒரு இங்கு பட்டுதுன்னா அதுதான் எல்லாருக்கும் தெரியும். என்ன இது என்று சொல்லுவார்கள். இவ்வளோ இடங்களிலே வெண்மையாக இருக்கிறதே, தூய்மையாக இருக்கிறதே என்று சொல்லி அதை பார்க்காமல், அதை நினைக்காமல், அதை சொல்லாமல் பாருங்க, ஒரு சின்ன ஒரு கருப்பு ஒரு புள்ளி இருந்துட்டா அதுதான் எல்லாரும் பார்வையும் உறுத்துகிறது. அது போலதான் யாக்கோபுடைய வாழ்க்கையில ஒரு சில சின்ன குறைகள் இருந்தாலும் பாருங்க, தேவனுடைய பார்வையிலே தேவன் அதை பொருட்படுத்தவில்லை. நான் அதை நியாயப்படுத்தவில்லை. அதே சமயத்தில் யாக்கோபு செய்ததை நான் நியாயப்படுத்த வரல. நான் சொல்ல வருகிறது, தேவன் அதை பொருட்படுத்தவில்லை என்று நான் சொல்ல வருகிறேன். தேவனும் அதை நியாயப்படுத்தவில்லை, அது சரி என்று அங்கீகரிக்கவில்லை. இருந்தாலும் அதை என்ன சொல்ல, அதை அவர் பொறுத்து கொள்ளுகிறார் அல்லது சகித்து கொள்ளுகிறார் என்று தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர, ஏதோ ஒன்று செய்யக்கூடாத ஒரு காரியத்தை செய்துவிட்டதுன்றதுக்காக அதையே சொல்லிக்கிட்டு, அதையே சுட்டி காட்டிட்டு, அதையே பார்த்துக்கிட்டு இருக்கிறார். அதுபடிக்கு பாருங்க, ஆண்டவர் அதை பற்றி எதுவுமே பேசலை. நான் அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்ன நடந்தது பார்க்குறோம். முதலாவது, தாய்க்கு கீழ்ப்படிந்து தகப்பன்ட்ட போய் தன்னை ஏசா என்று சொல்லி ஒரு ஆசீர்வாதத்தை வாங்கிட்டான். 2வதாக ஒரு குறிப்பை நான் காட்டினேன். தாய்க்கும் தகப்பனுக்கும் கீழ்ப்படிந்து மாமா வீட்டுக்கு போனதை நான் உங்களுக்கு காட்டுறேன். அவனுடைய குணநலங்களை உங்களுக்கு கண்களுக்கு முன்பாக நான் விளக்கி கொண்டு வருகிறேன். 3வதாக ஒரு காரியத்தை பார்க்கிறோம். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலேருந்து நம்ம பார்க்கலாம். 12லேருந்து 22 வரைக்கும் வாசிக்கணும், ஆனால் வாசிக்க நேரம் இல்லை. ஆனால் அந்த சம்பவத்தை மாத்திரம் நம்ம பார்ப்போம். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து என்ன பார்க்க போகிறோம் என்று சொன்னால், தன்னுடைய தாய்க்கும் தகப்பனுக்கும் கீழ்ப்படிந்து அவன் தன்னுடைய வீட்டை விட்டு, ஊரை விட்டு, தன் பெற்றோரை விட்டு, தன் மாமா வீட்டு நோக்கி அவன் கடந்து போய் கொண்டிருக்கும் பொழுதுதான் அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியில வைக்கப்பட்டிருந்தது, அதன் நுனியிலே வானத்தை எட்டியிருந்தது. அதில் தேவதூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன்.
உன் சந்ததி பூமியின் தூளை போல இருக்கும். நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை இல்லை என்றார். பாருங்க, என்ன ஒரு அருமையான வார்த்தையை நான் பார்க்கிறோம். ஆண்டவர் அருமையாக அவர்கிட்ட பேசுகிறதை பார்க்கிறோம். என்ன பேசுகிறார், என்ன சொல்லுகிறார்? இந்த இடத்துல நான் சொல்றேன், யாக்கோபு தேவனுடைய தரிசனத்தை பெற்றவன், தேவ பயம் உள்ளவன், தேவனை தரிசித்தவன், தேவனுடைய சத்தத்தை கேட்டவன், தேவனுடைய வெளிப்பாடை பெற்றவன் என்று நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். பாருங்க, தேவனுடைய தரிசனம் பெற்றவன் அவன். ஆண்டவர் தரிசனமா என்ன ஒரு அருமையான தரிசனம். நான் இந்த இடத்துல யோசிச்சு பார்த்தேன், இவன் என்ன செய்துட்டு வந்திருக்கிறான்? அண்ணன் பேரை சொல்லி ஏமாத்தி போய் சொல்லி ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு வந்திருக்கிறான். அண்ணனுக்கு பயந்து ஊரை விட்டு ஓடிட்டு இருக்கிறான். இதுதான் அங்கே உள்ள சம்பவம். அதில் மெயினாக குறிப்பிட்டு சொல்லணும்னு சொன்னால், பொய் சொல்லி ஏசான்னு பேரை பொய் சொல்லி தகப்பன்ட்ட போய் நீ இப்படி ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு வந்தது தவறாச்சேன்றதான் இன்றைக்கு வேதாகமத்தை வாசிக்கிற விசுவாசிகளாக இருக்கட்டும், கிறிஸ்துவ ஜனங்களாக இருக்கட்டும், எல்லாரும் யாக்கோபா ஐயோ அவன் அப்படி பண்ணிட்டானே என்று எல்லாரும் யெகோவா அவனை பற்றி பேசுகிறார்களே. நம்ம எல்லாரும் எடுத்த உடனே அதுதான் சொல்லுவோம், யாக்கோபா அப்படி பண்ணிட்டான், யாக்கோபா அப்படி பண்ணிட்டான்றதை. இந்த கருத்து தான் எல்லாருக்கும் முன்ன வரும். நிறைய யாக்கோபுட்டுள்ள சில நல்ல குணங்களை பற்றி யாரும் அதிகமாக எடுத்து சொல்வதில்லை. யாக்கோபுன்ற பெயரை சொன்னாலே அல்லது யாக்கோபை பற்றி பேசினாலே அவன் ஏமாற்றுக்காரன் என்று தான் இன்றைக்கு எல்லாருடைய மனதிலையும் பதிந்திருக்கிறது. நான் சொல்றது உண்மைதான். என்ன சொல்ல வருகிறீங்க பாருங்க, இந்த இடத்துல நான் பார்க்கிறோம், ஆண்டவன் இந்த இடத்துல அதை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசல, ஒரு வார்த்தை கேட்கல, சொல்லல, அதை அவர் மனசுக்கே கொண்டுட்டு வரல என்றது தான் நான் உங்களுக்கு கொண்டு வரேன். இந்த மாதிரி ஒரு காரியம் செய்துட்டு வந்து போயிட்டு இருக்கியாடாப்பா, நீ எங்கடா போயிட்டு இருக்கிற, எங்கேருந்து வர, நீ எங்க போற, நீ என்ன செஞ்சுட்டு வந்திருக்கிற, நீ இப்படிலாம் பண்ணிட்டு வந்திருக்கிறிய என்றெல்லாம் என்ன செய்யல. யாக்கோபை பார்த்து ஆண்டவர் கேட்டிருக்கலாம், கேட்கலையே. நீ இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு வந்து இங்கே படுத்திருக்கியா? சரி, தரிசனத்தில் சொப்பனத்தில் தோன்ற ஆண்டவர் இது குறித்து ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாமே என்றது தான் என்னுடைய கருத்து. என்ன செஞ்சிருக்கலாம்? ஏன்பா நீ நம்ம எல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கிய, இதெல்லாம் நியாயமா? கூட பிறந்த சகோதரனுக்கு துரோகம் பண்ணிட்டு வந்திருக்கியா, அவன் பேரை சொல்லி ஏமாற்றிட்டு வந்திருக்கியா, ஏன்பா அப்படிலாம் பண்ணலாமா, இல்லை செய்யலாமா? இது சம்பந்தமாக ஒரு வார்த்தை கூட ஆண்டவர் அங்கே சொப்பனத்திலேயோ தரிசனத்திலேயோ இங்கே பார்த்ததாக, பேசினதாக, இங்கே நடந்ததாக எழுதப்பட்டிருக்க சம்பவத்தில் அதை பற்றி அதை மெயின் பண்ணவே இல்லை. அவர் அதை மென்ஷன் பண்ணவே இல்லையே, பொருட்படுத்தவே இல்லையே. அப்போ என்ன அர்த்தம்? அதான் சொன்ன, ஆண்டவரே அதை கண்டுகல, அதை பற்றியே பேசலை. நீ இப்படி செஞ்ச போன. இங்க என்ன நடக்குது பாருங்க. இப்ப கூட அவனுக்கு அனுசரணையாக பேசுகிறார், அவனுக்கு ஆசீர்வாதமாக பேசுகிறதை தான் பார்க்கிறோம். என்னது? நீ போற இடங்களை உன் கூடவே இருப்ப, நான் சொன்னது செய்யற வரைக்கும் உன்னை கைவிட மாட்டேன். பாருங்க, அவர் என்ன அவனை என்கரேஜ் பண்றாரு. அவன் செய்த செயலை சுட்டி காட்டவோ குட்டி காட்டவோ பேசாம ஆண்டவர் அது கிடைப்ப, நான் உன்னோட இருக்கிறேன். இந்த வார்த்தையும் இந்த செயலும் நம்ம யோசிக்க வைக்கிறது, சிந்திக்க வைக்கிறது. எனக்கு அது வியப்பாகவும் இருக்கிறது. என்ன சொல்ல வருகிறேன்னா, நான் முன்பு சொன்னது போல ஆண்டவருக்கு அவன் பிரியமானவனாக இருந்திருக்கிறான். ஆண்டவர் அவன் மேல பிரியமா இருந்திருக்கிறார். முதலாவது அவனை பற்றி சொல்லப்பட்ட அறிமுகம் என்ன? யாக்கோபு குணசாலி. அந்த ஒரே வார்த்தையில எல்லாம் அடங்கிச்சு பாருங்க. எனவே இப்பொழுது நான் சொல்றேன், அவன் நல்ல குணசாலி தான். அவர் இப்படிலாம் பண்ணிட்டானே. ஆமா, பண்ணினான் தான். ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை பண்ணிட்டான். அம்மா சொல்ல தட்டக்கூடாது, அம்மா சொன்னாங்களேன்னு செஞ்சுட்டான். இதான் உண்மை. நம்ம அப்படித்தான் பார்க்கணும் அதை. அப்ப ஆண்டவரே அதை அப்படிதான் பார்க்கும்போது நாம எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றுதான் நான் உங்களுக்கு சொல்ல வருகிற ஒரு காரியம். பாருங்க, அப்ப ஆண்டவர் அதை குறித்து சொல்லாம அவனை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அடுத்ததாக யாக்கோபுடைய குணாதிசயங்கள் இல்லை, அவன் ஒரு குணசாலி என்று நான் சொல்லிக் கொண்டு வருகிறேன் அல்லவா, என்ன என்று பார்ப்போம். ஆதியாகமம் 29ஆம் அதிகாரத்துக்கு வாருங்க. ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 20வது வசனம். 29ஆம் அதிகாரத்துல 20வது வசனமும் 21வது வசனத்தையும் பார்க்கலாம்.
சரி, கவனிங்க. இந்த ரெபேக்கால என்ன சொல்லி அனுப்புகிறார் ஈசாக்கு? 2 பேருமே சொன்னாங்க, ஏன்பா இது மாதிரி உனக்கு கல்யாணம் பண்ணுற வயசு ஆயிடுச்சு, நம்ம அங்கே இங்கெல்லாம் போய் ஏதோ பெண்ணெல்லாம் எடுக்கக்கூடாது, நீ அவங்க அம்மா சொல்கிற மாதிரி அவங்க மாமா வீட்டுக்கு போ, லாபம் வீட்டுக்கு போ, அவங்க வீட்டில் இருக்க பெண்ணையை நீ திருமணம் பண்ணிக்கோ, பெண் எடுத்துக்குன்னு சொல்லி தான் அனுப்பி அனுமதியோடு தான் பர்மிஷனோடு தான் வரான். அதேமாரி போகிறான். போகிற வழியில் ஆண்டவர் வேற, ஆண்டவரும் கூட சேர்ந்து அவனை அதை அங்கீகரிக்கிறது போல் பேசுகிறாரு, தரிசனமாகறாரு. நீ இப்போ நான் சொன்னது செய்கிறவரை உன்னை கைவிட மாட்டேன்றாரு, நீ திரும்பி வருவேன்னு சொல்கிறாரு, நீ போப்பான்னு சொல்கிறாரு. அப்போ ஆண்டவர் அங்கே தடுக்கலை அவனோட பிரயாணத்தில். எல்லாமே காரியங்கள் எல்லாமே அனுகூலமாக தான் போகுது. அப்படி இருக்கும் பொழுது போயாச்சு. இதெல்லாம் விவரித்து சொல்லதுக்கு நேரம் இல்லை. நீங்கள் வேதாகமத்தை நீங்கள் இதை விரிவாக வாசித்தால் தான் இந்த காரியங்களுக்கு புரியும். போகிற இடத்துல அவன் வழியிலேயே இந்த மாமா மகளை அவன் சந்திக்கிற ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குது. மாமா மகளை பார்த்ததில்லை, அவனை பார்க்குறான். அங்கே ராகேலை கேள்விப்பட்டு இந்த இன்னாருடைய மகள் இன்னார் என்று தெரிந்து கொள்கிறான். தெரிந்து கொண்டு தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்கிறான். அதுக்கப்புறம் மாமா வீட்டுக்கு போகிறான். மாமா வீட்டுக்கு போயிட்டு வந்த செய்தியை சொல்கிறான். இந்த மாதிரி என்ன அம்மா அப்பா 2 பேரும் சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க, உங்கள் வீட்டில் பெண் எடுக்கும்படியாக நான் வந்திருக்கேன்னு சொல்லும்பொழுது அப்போ அவன் சொல்கிறான், சரி சரி, உன்னுடைய மூத்த சகோதரன் உன்னோட ஏசாவோட கோபம் தண்ணீர் வரைக்கும் நீ கொஞ்சம் காலம் இங்கே இரு என்று சொல்லி நான் என் பெண்ணை உனக்கு தரேன். நீ எனக்கு மருமனாக ஆக போகிறதுனால நான் என் பொண்ணை உனக்கு கொடுக்குறேன். அதுக்காக நீ உனக்கு நான் ஏதாவது செய்யணும் என்று சொல்லும்போது அவன் சொல்கிறான், இவன் யாக்கோபு சொல்கிறான், நீங்கள் எனக்கு ஏதாவது வேலை கொடுக்குன்னு சொல்லும்போது அவரும், நான் உனக்கு பொண்ணை கொடுக்கறதுனால நீ என் வீட்டில் ஏன் நீ சும்மா இருக்க, உனக்கு நான் சம்பளம் தரேன் என்று சொல்லி அங்கே உள்ள அந்த ஆடு மாடுகள்லாம் மேய்ப்பதற்கான ஒரு பொறுப்பை கொடுக்குறான். அப்போ அவன் 7 வருஷங்கள் அங்கு அந்த வேலையை செய்கிறான். அவர் சொல்கிறான், நீ என்னுடைய மகளை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் 7 வருஷம் நீ இந்த வேலையை செய்தாக்கா அதுக்கு சம்பளமாக என் பெண்ணை தரேன்னு சொன்னாங்க. இதெல்லாம் ஒரு விசித்திரமான காரியமாக தான் இருக்குது பாருங்கள். சொந்த மாமன் பொண்ணை அவர் கல்யாணம் பண்ணுறதுக்கு பாட பாருங்கள். அப்படி இருக்கும் பொழுது 7 வருஷம் கடந்து போகுது. 7 வருஷம் கடந்து அவன் அவன் விரும்பின பொண்ணை அவனுக்கு திருமணம் செய்து வைக்காமல் அவன் எதிர்பார்க்காத எதிர்பார்ப்புக்கு மாறாக மூத்த மகளை அவனுக்கு தெரியாதனமாக திருமணம் செய்து கொடுக்கறதை பார்க்குறோம். அது தெரிஞ்சு அவன் ரொம்ப வருத்தப்படுறான். வருத்தப்பட்டு திரும்ப என்ன சொல்கிறான், திரும்ப நான் நீ கேட்குறபடி இந்த பொண்ணை நான் தரேன், இருந்தாலும் இன்னும் ஒரு 7 வருஷம் எனக்கு வேலை செய்யணும்னு சொல்கிறான். அதுக்கும் அவன் உடன்படுறான். இப்படி தான் கிட்டத்தட்ட அவன் 14 வருஷங்கள் அங்கே வேலை செய்து அதுக்கப்புறம் ஒரு 7 வருஷம் இருந்தால் 21 வருஷம் இருந்த கணக்கை நான் முன்பாக சொன்னேன். இப்போ என்ன சொல்ல வருகிறேன்னு சொன்னால், இந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்வதற்கு இவன் 7 வருஷம் அங்கு இருக்கணுமா, 7 ஆண்டுகள் அவன் அங்கு வேலை செய்யணுமா, உழைக்கணுமா என்றதுதான் என்னுடைய கேள்வி. ஏன் எனக்கு இந்த கேள்வி வந்ததுன்னா, எனக்கு இல்லை, இது உங்கள் சார்பாக இந்த கேள்வியை நான் வைக்கிறேன். இன்றைய உலகத்திலே, இன்றைய காலகட்டத்திலே உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மனுஷருடைய பழக்க வழக்கங்கள் போக்குகளை பார்க்கும் பொழுது இது எவ்வளவு இது முற்றிலும் மாறுபட்டதாக இருக்கிறது. வித்தியாசமான ஒரு காரியத்தை நாம் இங்கே பார்க்குறோம். பாருங்க, வேறு யாரும் பிரத்தியாரு கிடையாது, சொந்த தாய் மாமா. அப்ப முறைப்படி அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்வதற்கு வேண்டிய அத்தனை அம்சங்களும் அவனுக்கு இருக்கிறது, தகுதி இருக்கிறது. காணாததுக்கு அவனுடைய பெற்றோர்களும் அனுமதித்திருக்கிறார்கள், சம்மதித்திருக்கிறார்கள். யாக்கோபுடைய தாய் தகப்பனாரும் சம்மதித்திருக்கிறார்கள், சம்மதத்தோடு தான் வந்திருக்கிறான். இவர்களும் ஒரு அந்நியர் கிடையாது. இது ஒரு புறம் இருக்க, இப்ப யாக்கோபுக்கு அந்த தன்னுடைய மாமன் மகனை திருமணம் செய்து கொள்வதில் முழு மனதாக இருக்கிறான், முழு விருப்பமாக இருக்கிறான். அந்த மாமன் மகளாகிய அந்த லேயாளா இருக்கட்டும் அல்லது ராகேலா இருக்கட்டும், இருவருக்குமே யாக்கோபை திருமணம் செய்து கொள்வதற்கு முழு மனதாக சம்மதத்தோடு தான் இருக்கிறாங்க, விருப்பத்தோடு தான் இருக்கிறாங்க. அதுல எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. அதே போல இந்த மாமாவாகிய லாபானுக்கும் தன்னுடைய பெண்ணை கொடுப்பதற்கு எந்த விதமான தடையும் தயக்கம் இல்லாமல் அவனும் சம்மதித்திருக்கிறான். யாரும் அதில் எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. ஒரே ஒரு காரியம் என்னன்னா, நீ இதுக்காக 7 வருஷம் காத்திருக்கணும், 7 வருஷம் காத்துன்னு சும்மா இல்லை, 7 வருஷம் எனக்கு வேலை செய்யணும், 7 வருஷம் எனக்கு உழைச்சி சம்பாதிச்சு நீ கொடுத்தினாதான் நான் அதுக்கு ஈடாக இதை கொடுப்பேன்னு சொல்றான். இதுதான் அங்கே உள்ள விஷயம். அப்ப அதற்கு அவன் உடன்பட்டு அவன் 7 வருடங்கள் அங்கு உழைக்கிறதை நாம் பார்க்கிறோம். என்ன 7 வருடங்கள் அதற்காக அவன் பிரயாசப்படுகிறதை பார்க்கிறோம். என்ன சொல்றேன்னா, இவன் நினைச்சிருந்தான், இப்போது உள்ள காலகட்டத்தை நான் பேசுறேன், நான் இன்றைய காலகட்டத்தில் 2020 நான் பேசிட்டு இருக்கிறேன். யாக்கோபு இருந்த இடத்துல வேற ஒரு மனிதனாக இருந்தா, ஒரு வாலிபனாக இருந்தா, வேலையாவது ஒன்றாது, எனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு, பொண்ணுக்கு என்ன பிடிச்சிருக்கு, நீ வா கிளம்பி போயிட்டே இருப்பான் நடைய கட்டிட்டு. கொடுத்தா கூட கொடுக்காடி, நீ என்ன எப்போ கொடுக்குறது நான் பார்த்துட்டு இருக்கிறேன். பாருங்க, 7 வருஷங்கள் காத்திருக்கிறான். அதுதான் என்னை ரொம்ப சிந்திக்க வைத்தது. 20ஆம் வசனம் 21வது வசனம் பாருங்க. ஆதியாகமம் 29
21 29 21வது வசனத்தை பாருங்க. பின்பு யாக்கோபு லாபானை நோக்கி, என் நாட்கள் நிறைவேறும்படியினால் என் மனைவியிடத்தில் நான் சேர்ப்படி அவர் எனக்கு தர வேண்டும் இங்க பாருங்க, என்ன சொல்ல வரேன்னா, அவன் முறையா போய் கேட்கறான் பாருங்க. அதுதான் சொல்ல வந்தேன், அதுக்காக தான் அதை வாசிக்க சொன்னேன். கவனிங்க, அவன் என்ன சொல்றான், 7 வருஷம் ஆயிடுச்சுப்பா, நீ சொன்ன மாதிரி நான் வேலை செஞ்சுருக்கேன், உனக்காக உழைச்சிருக்கிறேன், நீ சொன்னவெல்லாம் செஞ்சுருக்கிறேன். எதுக்கு? இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுறதுக்கு. எனக்கு கல்யாணம் செஞ்சு வையின்னு கேட்குறான், திருமணம் செய்து வையின்னு கேட்குறான். 7 வருஷம் வேலை செஞ்சுட்டு முறைப்படி போய் கேட்குற முறைப்பொண்ணை முறைப்படி திருமணம் செய்திருக்க வேண்டிய வாய்ப்புகள் இருந்தும் அவனுடைய ஒழுங்கையும் ஒழுக்கத்தையும் அவனுடைய நியாயமான அணுகுமுறையும் நான் இங்கு சுட்டி காட்டுகிறேன். யாக்கோபு குணசாலி. அவன் ஒரு கற்புள்ள ஒரு வாலிபனாக இருந்திருக்கிறான். என்ன சொல்ல வருகிறேன், 7 வருஷங்க மாமா வீட்டில் தான் இருந்திருக்கிறான். 7 வருஷங்க மாமா பொண்ணுங்களோட தான் இருந்திருக்கிறான். அந்த வீட்டில் தான் இருந்திருக்கிறான். அந்த பொண்ணுங்க அங்கே தான் இருந்திருக்குது. மாமா வீட்டில் தான் இருந்திருக்கிறான், வேலை செஞ்சுருக்கிறான். 7 14 வருஷம்னு வேறு கணக்கு சொல்கிறாங்க. இத்தனை வருஷமாக இருந்தோம் பாருங்க, ஒருத்தரை பார்க்குறாங்க, பேசுகிறாங்க, எல்லாம் செய்தாலும் அவன் வரம்பு மீறி இந்த காரியத்தை செய்ததாக தெரியல. அதனால தான் அவன் போய் மாமாட்ட போய் கேட்குறான், வருஷம் ஆகிட்டுப்பா, காலம் நிறைவேறிச்சுப்பா, உன் பொண்ணை எனக்கு தெரியா, அனுப்பி வைன்னு சொல்லி கேட்குறான். ஏன்னா இப்போ பொண்ணு அங்கே தான் இருக்குது, அந்த வீட்டில் தானே இருக்குது. நான் என்ன சொல்ல வரேன், இந்த காலத்தில் இந்த காலங்களில் கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம் எப்படி நடக்குது, எப்படி அப்போ யாக்கோபு ஒரு குணசாலி. அவன் நியாயம் உள்ளவன், ஒழுங்கு உள்ளவன், ஒழுக்கம் உள்ளவன், உண்மை உள்ளவன். அவன் நினைத்திருந்தா என்ன செய்யலாம், அந்த பெண்ணுன்னு சொல்ல போனால் நிச்சயமாக அந்த பெண்கள் சம்மதிச்சிருப்பாங்க, அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஏன் யாரும் இல்லையா, யார் இவர், அதனால நம்மளுடைய சொந்த மாமா தானே, அத்தை மகன் தானே. அதே போல் இங்கே என்ன சொல்லி அனுப்பியிருக்காங்க, இந்த பொண்ணை தான் திருமணம் செய்யணும் வேற பெற்றோர் வேற சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் 2 பேர் வீட்டாருடைய சம்மதம் இருக்குதுங்க. சம்மதம் இல்லைனாலும் பரவாயில்ல, 2 வீட்லையுமே சம்மதம் இருக்குது. பெண்ணு வீட்லையும் சம்மதம், மாப்பிள்ளை வீட்லையும் சம்மதம் இருக்கும்போது என்ன எங்களுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, இன்னும் 7 வருஷமாவது 8 வருஷமாவது, வா இன்னைக்கே கிளம்பி போகணும்னு சொல்லி போயிருக்கலாமே, செய்திருக்கலாமே. அப்படிலாம் செய்யலையே. காலம் வரும் வரையும், கால நேரம் வரும் வரையும் காத்திருந்தான், கரம் பிடித்தான், கை பிடித்தான். யாக்கோபு ஒரு குணசாலி. பாருங்க, யாக்கோபை பற்றி குறைபேதான் நம்ம பார்க்குறோம். அவனுடைய அவனுக்குள்ள இருந்த நல்ல பண்புகளையும் நம்ம சிந்திக்கணும். 29ஆம் அதிகாரம் 27வது வசனத்துக்கு வாங்க. 29ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை பார்ப்போம். அவளுக்காகவும் நீ இன்னும் 7 வருஷம் என்னிடத்தில் வேலை செய்யுங்க. பாருங்க, இது என்ன அநியாயம். முன்னாடியே ஒரு ஏமாத்து வேலை, சின்ன பொண்ணு, இவன் விருப்பப்பட்ட பொண்ணு தராமல் வேற ஒரு பொண்ணை மறைச்சி திருமணம் செஞ்சு வச்சுட்டான். இவனும் கவனிக்கலை, முடிஞ்சுதான் தெரியுது யாருன்னு. அவனுக்கு ரொம்ப வருத்தம், கவலை தான், வந்து சொல்கிறான், இது மாதிரி பண்ணிட்டேன்னு. அதுக்கு என்ன போச்சு, அந்த பொண்ணையும் கொடுத்தா போச்சு அப்படின்ட்டு பொண்ணை கொடுக்கறதோடு இல்லைங்க, அவன் சமத்தி வேலை தான் போட்டிருக்கு. இன்னும் ஒரே கல்ல 2 மாங்கன்ற கதையில் ஒரே நபர்கிட்ட 2 பேரை முடிச்சுட்டான் கதையை. நல்லது. இங்கே என்ன சொல்கிறேன் பாருங்க, இவ்வளவு வருஷம் உழைச்சானேன்னு சொல்லி நினைச்சு பார்க்காம 7 வருஷம் வேலை செஞ்சவனோட போய் நீ இந்த பொண்ணுக்காக இன்னும் ஒரு 7 வருஷம் நீ வேலை செஞ்சுதான் சொல்லிட்டு அந்த பொண்ணை கொடுக்குறான். அங்கே நான் பார்க்குறோம், அதுக்கும் அவன் சம்மதிக்கிறான். அதையும் நான் சிந்திச்சு பார்க்குறேன். இவன் என்ன செஞ்சுருக்கலாம், உன்கிட்ட வாழ்ந்த வரைக்கும் போதும், இருந்த வரைக்கும் போதும், என் பொண்ணு நீ என்கிட்ட கொடுத்த வரைக்கும் போதும்னு சொல்லிட்டு கிளம்புன்னு சொல்லிட்டு ராத்திரியை கிளம்பி 2 அழைச்சிட்டு போட்டு வந்துட்டே இருக்கலாமா. இங்கே வந்து இவனுக்கு உழைச்சி போகிறதுக்கு நான் வந்தேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்படி செய்யலை. அப்போ என்ன பார்க்குறோம், யாக்கோபு திரும்பவும் 7 வருஷம் உழைக்கிறான். அப்போ இதிலிருந்து என்ன தெரிகிறதுன்னு சொன்னால், யாக்கோபு ஒரு கடினமான ஒரு உழைப்பாளி. அவன் உழைப்பதற்கும் வேலை செய்வதற்கும் அவன் சோர்ந்து போனவன் அல்ல. அவன் சோரம் போனவன் அல்ல, சோர்ந்து போனவன் அல்ல, ஒரு சோம்பேறியும் அல்ல. அதனால தான் இதே சோம்பேறி இருந்தால் என்ன பண்ணுவோம், இது நம்மளால முடியாதப்பா, ஐயோ என் நெட்டு வாங்குது, முட்டு வாங்குது, அப்படி வாங்குதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருப்பாங்க, புறப்பட்டு வந்திருப்பாங்க. ஆனால் அப்படிலாம் அவன் செய்யலை. அவன் அங்கேயே இருந்த வேலை செய்கிறத பார்க்குறோம். அது மட்டும் அல்ல, இவன் நினைத்திருந்தா நான் சொன்ன அந்த பெண்ணை அழைத்து கொண்டு வந்திருக்கலாம் என்று சொல்லி அவன் என்ன யோசிச்சிருக்கானா, அந்த தன்னுடைய தாய் மாமனாகிய லாபான் கொடுக்குற அந்த பெண்ணை பெற்றுக்கொள்வதற்கு அவன் தகுதி உள்ளவனாக இருந்தாலும் எதையும் அவன் இலவசமாக பெற்றுக்கொள்ள விரும்பலை.
அதற்கான ஒரு உழைப்பை உழைத்து சம்பாதித்து தான் எதையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு குறிக்கோளும் நோக்கமும் உள்ளவனாக இருந்திருக்கிறான் என்பதையும் நான் சுட்டி காட்டுகிறேன். எதையும் உழைச்சி சம்பாதிக்கணுங்க, ஓசியில கிடைக்கிறத வச்சுட்டு வாழக்கூடாதுங்க அப்படின்ற ஒரு கோட்பாடு, ஒரு குறிக்கோள், ஒரு நோக்கம் உள்ளவன் இந்த யாக்கோபு. நினைச்சிருந்தா என்ன பண்ணிருக்கலாம்? கிடைச்சது லாபம், கிடைச்ச வரைக்கும் லாபம் தள்ளிட்டு இருக்கிறது போதுன்னு வந்திருக்கலாமே. அப்படி செய்யல அவன். ஏன்? எதையும் முறையாக, முறைப்படி, நியாயப்படி செய்யணும். நமக்கு எதையும் இருந்தாலும் உழைச்சி சம்பாதிக்கணும், உழைச்சி வாங்கணும், வேலை செய்யணும். அதில் விருப்பம் உள்ளவனாக இருந்திருக்கிறான். அதனால தான் அந்த 2வது பெண்ணுக்காகவும் திரும்பியும் உழைக்கிறான். அதையும் அவன் இலவசமாக வாங்கிக்க விரும்பலை. அப்போ எதையும் அவன் இலவசமாக பெற விரும்பாமல் உழைச்சி சம்பாதிச்சு பெற வேண்டும் என்கிற ஒரு நல்ல எண்ணத்தை, நோக்கத்தையும் நாம் இங்கு பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் இதிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் நிறைய இருக்கிறது. அப்போ தேவனுடைய பார்வையிலே அவன் ஒரு பேர் பெற்றவனாக விளங்கினான் என்று சொன்னால் ஆண்டவர் அவனுடைய குணநலங்களை பார்க்கிறார். அதனால தான் யாக்கோபு குணசாலி, அவன் குணத்தை பார்க்கிறோம். ஆதியாகமம் 31 அடுத்த குறிப்பு. ஆதியாகமம் 31 அதிகாரம் 3வது வசனம். யாக்கோபு தேவனுடைய சத்தத்தை கேட்பவன். தேவனுடைய சத்தத்தை கேட்கிறவன் யாக்கோபு. ஆதியாகமம் 31 அதிகாரம் 3வது வசனம். கர்த்தர் யாக்கோபை நோக்கி உன் பிதாக்களுடைய தேசத்திற்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் நீ திரும்பி போ, நான் உன்னோடு கூட இருப்பேன் என்றார். பாருங்க, அங்க வந்த காரியம் முடிஞ்சிச்சு. 21 வருஷம் ஆயிட்டுது. இவனுக்கு வேண்டியதெல்லாம் இதெல்லாம் இடையில இருக்க சம்பவத்தெல்லாம் நீங்கள் வீட்டில் நீங்கள் அந்த வேதாமத்தை படித்தாதான் அந்த காரியம்லாம் புரியும். இந்த சரித்திரம் என்ன சொல்றாரு? நான் உன்னோடு கூட இருப்பேன்ப்பா, நீ வந்த இடத்துக்கு திரும்பி போ, உங்க தாப்பன் வீட்டுக்கே போன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிற சத்தத்தை அவன் கேட்கிறவனாக இருக்கிறான். பாருங்க, கர்த்தர் அவனோடு பேசுகிறார். 13வது வசனத்தையும் பார்க்கிறோம். 31 பார்க்கிறோம். உனக்கு தரிசனமான தேவன் நானே, இப்பொழுது நீ எழுந்து இந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு உன் இனத்தார் இருக்கிற தேசத்திற்கு திரும்பி போ என்று சொன்னார். ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிற யாக்கோபு. பார்த்தீங்களா? ஆண்டவருடைய சத்தத்தை, குரலை, ஆண்டவரோடு பேசுகிறதை கேட்ட ஒரு யாக்கோபு. இந்த கோல்மால் பண்ற யாக்கோபோடு கர்த்தர் பேசுறாரு. தேவனுடைய சத்தத்தை அவன் கேட்டான். அவனுடைய குணாதிசயங்களில் ஒன்று. ஆதியாகமம் 31 அதிகாரம் 24வது வசனம். ஆதியாகமம் 31:24. அன்று ராத்திரியிலே தேவன் சீரியா தேசத்தன லாபானுக்கு சொப்பன் தோன்றி, நீ யாக்கோபோடு நன்மையே அன்றி என்ன நடந்ததுன்னு சொல்றேன். இந்த மாதிரி மாமா வீட்டில் இருந்து 21 வருஷங்கள் கடந்து திரளான ஆடு மாடுகள் எல்லாம் சம்பாதிச்சு அவங்களுக்கு உழைச்சி போட்டு இவனும் சம்பாதிச்சு இவனுக்கு குழந்தைகள்லாம் வேற பிறந்து போச்சு. யாக்கோபுக்கு குழந்தை பிறந்து அவனுக்கு 2 மனைவி, அதுக்கப்புறம் அதுக்கு பிள்ளைங்க, இப்படிலாம் இருந்து காலங்கள் கடந்து போயிட்டு இருக்கும் பொழுது எவ்வளோ நாள் தான் இங்கேயே இருக்கிறது? ஆண்டவர் சொல்றாரு, நீ புறப்பட்டு உன் சொந்த ஊருக்கு போகணுன்னு ஆண்டவர் வேற சொல்லிட்டார். ஆண்டவரும் சொல்றாரு. சரி, வந்தும் 21 வருஷம் ஆயிடுச்சுன்னு சொல்லி அவன் தீர்மானிக்கும் போது இந்த லாபம் என்ன செய்யறான்? இவனை அனுப்புறதுக்கு மனசு இல்லாமல், இஷ்டம் இல்லாமல், விருப்பம் இல்லாமல் முரண்டு பண்ணிக்கிட்டு மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு அவனுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்காம சம்பளத்தை மாற்றி பண்ணிட்டு பேத்து மாற்றி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் ஆண்டவர் திரும்ப அவன்கிட்ட பேசுனது தான் இப்போ நம்ம வாசித்தோம். நீ புறப்பட்டு போ, ஆண்டவர் சொல்லிட்டார். தன்னுடைய மனைவிமார்கள் 2 பேரையும் கூப்பிட்டான். இங்கே பேர் கர்த்தர் என்கிட்ட பேசிட்டாரு, கர்த்தர் என்கிட்ட போக சொல்கிறாரு, புறப்பட சொல்லிட்டாரு. என்ன சொல்கிறேன்னு அவங்களும் ஓகே சொல்லிட்டாங்க. எங்கள் அப்பா இப்படி தான் இருந்தால் இங்கேயே எனக்கு இருக்க வச்சுட்டு இருப்பாரு, நீ கிளம்பு நானும் வரேன் போகலான்னு சொல்லி எல்லாம் அவங்களுக்கு வேண்டிய எல்லா விதமான ஆஸ்திகள் எடுத்துக்கொண்டு புறப்பட்டாங்க. இது தெரிஞ்சால் லாபான் தடை செய்வா என்பதற்காக என்ன செய்யணும்? ராத்திரியாக எல்லாத்தையும் கூடாரத்தை காலி பண்ணிட்டு கிளம்பி போயிட்டான். இவன் விடிஞ்சது தான் வந்து பார்க்குறான். லாபான் பார்க்குறான், மகளை காணும், மருமகனை காணும், ஆட்டை காணும், மாட்டை காணும், எல்லாம் காணும். ஒரே கோபம். உடனே துரத்திட்டு ஓடுறான். யாக்கோபை பிடிக்கிறதுக்காக துரத்திட்டு போகும்பொழுது தான் கர்த்தர் லாபானுக்கு தரிசனமாக. அங்கே பாருங்க, அதுதான் சொல்ல வந்தேன். அன்று ராத்திரியிலே
லாபானுக்கு சொப்பனத்திலே தோன்றி. பாருங்க, அன்னைய ராத்திரியிலே பயணம் போயிட்டு இருக்கிறோம் லாபான்கிட்ட. கர்த்தர் அங்கே சொப்பனத்தில் தோன்றி என்ன சொல்றாரு பாருங்க, நீ யாக்கோபோட நன்மையை அன்றி தீமையை ஒன்றும் பேசாதபடிக்கு. இங்கே பாரு, நீ போகிறத பற்றி பிரச்சனை இல்லை, நீ போய் உன் பிள்ளைய பாரு, மருமகனை பாரு, பேர பிள்ளைய பாரு, நீ போ, உன் பயணத்தை நான் தடுக்கலை, நீ போய் கண்ணா பண்ண நாங்கள் கையை வச்ச. நான் என்னுடைய பாஷையில் பேசுகிறேன், இங்கே இல்லை வசனம் இருக்கான்னு கேட்காதீங்க. கர்த்தர் எச்சரிக்கிற காரியம் என்ன, அவனோட நன்மையை அன்றி தீமையெல்லாம் பேசக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம், போய் நான் அவனை அடிப்பேன் எப்படா வந்து சண்டைகள்லாம் போடக்கூடாது. போய் பாரு, போய் உன்னுடைய மருமகனை போய் பாரு, மகளை போய் பாரு, அது நான் ஒன்றும் வேணான்னு சொல்லி போய் பாரு. இந்த போகிற வேகத்தில் கோபத்தில் போய் ஏதாவது அங்கே அந்த அடித்தடி வேலை பண்ணுறது, சண்டை பண்ணுறது, அந்த மேலே வேலை வச்சு எச்சரிக்கிறார். அங்கே பாருங்க, பேசாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு, எச்சரிக்கையாயிரு. அப்போ என்ன நடக்குது, என்ன நடக்குதுங்க? அப்போ யாக்கோபு செய்த காரியம் சரியில்லை என்றால், சரியில்லை என்று நாம் நினைப்போமானால், யாக்கோபு இப்படி செய்திருக்க கூடாது என்று சொல்லி ஒருவேளை நீங்களோ மற்றவர்களோ ஒரு கருத்தை சொல்வீர் என்று சொன்னால், நான் சொல்ல வர விஷயம் என்னன்னா, ஆண்டவர் யாக்கோபுக்கு ஆதரவாக தான் செயல்பட்டிருக்கிறார். இப்போ நீங்களாக இருந்தால் மனுஷிக்க ரீதியில் என்ன செய்வாங்க, ஏப்பா 21 வருஷம் இருந்தையா, என்னதான் இருந்தாலும் ஒரு மாமகான்ட்டு ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்துருக்கூடாது, என்னப்பா நீ இந்த மாதிரி பண்ணுற, இங்கேயும் இப்படி பண்ணுற, அங்கேயும் இப்படி பண்ணுற. மனுஷீகமாக நான் பேசுகிறேன். மனுஷீக ரீதியாக ஒரு சிலர் இப்படிப்பட்ட ஆலோசனை சொல்லக்கூடிய இருக்கத்தான் செய்வார்கள். ஆனால் ஆண்டவர் பார்த்தாரு, நீ இனிமே இங்கே இருக்காதீங்க, கிளம்புன்னு ஆண்டவர் சொன்னதோடு மட்டுமல்ல, அவனுடைய செயல்பாட்டுக்கு, அவன் செய்த செயலுக்கு ஆண்டவர் ஆதரவாக இருந்திருக்கிறார், துணை புரிந்திருக்கிறார், ஆதரவாக பேசுகிறார் என்றதான் நான் சொல்ல வருகிறேன். இவர் அங்கே இருந்தபடியே அவர் வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருக்கலாம், ஆண்டவர் மேலே இருந்தபடியே எது நடந்தால் நடக்கட்டும்னு சொல்லி. அப்போ ஆண்டவர் பாருங்க, யாக்கோபுக்கு தெரியாது என்ன நடக்குது, என்ன நடக்க போகுது, என்ன நடந்துட்டு இருக்குன்ற எதுவுமே தெரியாது. தன்னுடைய மாமா தன்னை துரத்தி கொண்டு வருவது எதுவுமே அவனுக்கு தெரியாது. ஆண்டவர் பார்த்தாரு அங்கே வந்து. அப்போ ஆண்டவர் எந்த அளவுக்கு அவன் மேலே ஒரு கண்ணும் கருத்துமாக இருந்திருக்கார், கவனமாக இருந்திருக்கிறார், அவன் மேல் நோக்கமாக இருந்திருக்கிறார் என்பதையும் நாம் சிந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மீது நோக்கமாக இருக்கிறது. அந்த வசனம் வருதுங்களா? அப்போ நீதிமானாக இருந்ததுனால தான் ஆணுடைய கண்ணு யாக்கோபு மேலே இருந்ததுனால தான் இவன் துரத்திட்டு வர்றது தெரிஞ்சதுனால தான் ஆண்டவர் அங்கேயே வழியில் மடக்கி அவனை தடுத்து சொல்கிறாரு, எச்சரிக்கையாரு போ, ஆனால் எச்சரிக்கையாரு, கவனமாயிரு. யாக்கோபுக்கு ஆதரவாக ஆண்டவர் பேசுகிறதை பார்க்கிறோம். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் முதல் வசனம். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் முதல் வசனம். யாக்கோபு பிரயாணம் பண்ணுகையில் தேவதூதர்கள் அவனை சந்தித்தார்கள். பாருங்க, அடாடாடாடாடா. அப்போ யாக்கோபு எப்பேற்பட்ட ஆளுங்க, நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம் அவன் ஒரு ஏமாற்றுக்காரன்னு. பாருங்க, கர்த்தர் தரிசனமாறாரு, பரலோகத்திலேருந்து ஒரு ஏணி வச்சு தேவதூதர்கள் ஏறது இறங்க அந்த சொப்பனத்தை பார்த்ததாக பார்க்குறோம். அதுக்கப்புறம் கர்த்தர் பேசுகிற சத்தத்தை கேட்டதாக பார்க்குறோம். கர்த்தர் அப்புறம் யாக்கோபோடு தரிசனமாகி பேசுகிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் விட்டுட்டு இங்கே நம்ம பார்க்குறோம் ஆண்டவர் யாரை அனுப்பி வச்சிருக்காரு. அங்கே பார்க்குறோம், யாக்கோபு பிரயாணம் பண்ணுகையில் தேவ தூதர்கள் அவனை சந்தித்தார்கள் இருக்குது. இது எப்படி நான் பார்க்கிறேன் என்று சொன்னால், பொதுவாக நாட்டில் பெரிய பதவியிலே உள்ளவர்கள் அண்டை நாட்டு தேசத்தை சேர்ந்த தலைவர்கள் வந்து சந்திக்கிறதாக செய்திகள் வருகிறது. சில காலங்களுக்கு முன்பாக நாம் பார்த்தோம், சீனாவிலிருந்து சீன அதிபர் வந்து நம்முடைய மோடி அவர்களை சந்தித்தார்கள் மாமல்லபுரத்தில் என்று சொல்லி ஒரு பெரிய பிரபலமான செய்தியை பார்க்குறோம். அவர் வந்து சந்திக்கிறார் என்று சொன்னால் அது ஒரு பெரிய ஒரு செய்தியாக இருக்கிறது, அது ஒரு பெரிய காரியமாகவும் இருக்கிறது. யாக்கோபு யார்? ஒரு சாதாரண மனுஷன். யாரை வந்து பார்க்கறது? ஆண்டவர் என்ன செய்கிறார் பார்த்தீங்களா? அந்த யாக்கோபை போய் பார்க்கறதுக்கு தேவதூதரை அனுப்பி வச்சு அந்த தேவதூதர்கள் போய் என்ன செய்கிறாங்களாம், போய் பார்க்குறாங்களாம். இது எப்படி இருக்குன்னா, அண்டை நாடுகளெல்லாம் சொல்கிறாங்க, இந்திய தூதர், பாகிஸ்தான் தூதர், சீனா தூதர், அமெரிக்க தூதர் என்று சொல்லி ஒவ்வொரு நாட்டிலேயும் தூதர் இருக்கிறாங்க. எதுவாக இருந்தாலும் அந்த நாட்டின் சார்பாக பெரிய பெரிய பதவியில் உள்ள ஜனாதிபதியாக இருக்கட்டும் அல்லது பிரதமர் அமைச்சராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அவர்களை போய் சந்திப்பதற்கென்றே ஏற்படுத்தியிருக்கிறார்கள். ஏன்னா அவருக்கு சந்திப்பதற்கு வேண்டிய ஒரு தகுதியும் ஒரு அதிகாரத்தையும் கொடுத்துருக்கிறார்கள். அவர் போய் எதாக இருந்தாலும் அந்த நாட்டின் சார்பாக எந்த ஒரு தகவலையும் சொல்லி பரிமாறிக்கொள்ளும். கிட்டத்தட்ட நான் அப்படி அந்த கோணத்தில் இதை பார்க்கிறேன். ஆண்டவர் என்ன செய்யறார்? பரலோகத்தில் இருந்து, இந்தாப்பா யாக்கோபு போயிட்டு இருக்கிறான், போய் அவனை போய் பார்த்து பேசிட்டு வான்னு சொல்லி அனுப்பி வைக்கிறது போல இருக்குது. தேவதூதர்கள் வந்து யாக்கோபை வந்து சந்திக்கிறார்களாம். என்ன ஒரு அருமையான அற்புதமான அதிசயமான ஒரு காரியம். தேவதூதர்களை அவன் சந்திக்கிறான்.
அப்போ ஒரு நல்ல ஒரு குணசாலியாக, நீதிமானாக, தேவனுடைய பார்வையிலே அவருக்கு பிரியமானவர் இருந்ததுனால தான் ஏன் தேவதூதர் வந்து அவங்க சந்திக்கிறாங்க. யோசிப்பாரு, யார் யாரை சந்திக்கிறது? அது எப்படிப்பட்ட நிலையில் இருந்தால் ஆண்டவர் அவனை சந்திப்பதற்கு ஆளை அனுப்புவார் தேவதூதரில்? அப்போ அவர் சாதாரண ஒரு மனுஷனாக நினைக்காம அவனை ஒரு பெருமையாக நினைச்சதுனால தான் ஆண்டவர் தேவதூதர்களை அனுப்பி போய் பார்க்க சொல்கிறாரு. இவன் போய் பார்த்ததாக இதில் தேவதூதர்கள் தான் போய் யாக்கோபை பார்த்தாராம். யோசிச்சு பாருங்க. நாம் சிலரை பார்ப்பது வேற, நம்மை சிலர் பார்க்க வருவது வேற. கொஞ்சம் அப்படி யோசிச்சு பாருங்க. பிரதமர் மோடி அவர்கள் இப்போ நீங்கள் இருக்கீங்க, உங்கள் வீட்டு உங்களை தேடி வராருன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். அது ஜனாதிபதி வந்து உங்கள் வீட்டுக்கு வராருன்னா எப்படிப்பட்ட விஷயம். நீங்கள் ஜனாதிபதியை பார்க்குறதோ நீங்கள் பிரதமரை போய் சந்திக்கிறது வேற விஷயம். நம்ம போய் ஒரு கலெக்டர் நேரில் போய் பார்த்து ஒரு மனு கொடுக்குறது வேறு விஷயம். கலெக்டர் உங்கள் வீடு தேடி வந்து உனக்கு என்னப்பா வேணும் என்று சொல்லி விசாரிக்கிறது வேறு விஷயம் இல்லையா? கிட்டத்தட்ட அந்த காரியம்தான் இது. யாக்கோபை சந்திக்கும்படியாக தேவதூதர் வருகிறாரலாம். அப்பா, என்ன ஒரு மேன்மையான ஒரு காரியம். கர்த்தர் அவனை மேன்மைப்படுத்தியிருக்கிறார். அடுத்ததாக ஒரு காரியத்தை பார்க்கணும். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 9ஆவது வசனம். யாக்கோபு இங்கு ஒரு நீண்ட ஜெபம் செய்கிறார். நேரம் இல்லை. யாக்கோபு நீண்ட ஜெபம். எதுக்கு ஜெபம் பண்றார் தெரியுமா? இப்படி யாக்கோபு பிரயாணம் பட்டு போய் கொண்டிருக்கும் போது ஒரு செய்தி வருகிறது. என்னவென்று சொன்னால், அவனுடைய மூத்த சகோதரனாகிய அந்த ஏமாற்றிட்டு வந்தானே அந்த ஏசா இவனை பார்ப்பதற்காக ஒரு படை பரிவாரத்தோடு இவனை எதிர்கொண்டு வருவதாக இவனுக்கு ஒரு செய்தி தகவல் யார் மூலமா வந்துட்டுது. ஏற்கனவே அவனுக்கு பயம், உள்ளுக்குள்ளே கிளி. நம்ம இப்படிலாம் பண்ணிட்டு வந்தோமே, 21 வருஷம் ஆகிட்டு எல்லாம் மறந்துருப்பான்னு நினச்சிட்டு போனால், இவன் பார்க்க வரான்னு சொன்ன உடனே இவன் மனசில் 1008 கேள்விகள் ஓடுது. எதுக்கு வரான் இவன், என்ன பண்ணுவானு, எது பண்ணணும், பயம். அந்த நேரத்தில் தான் ஆண்டவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணுறான். ஆண்டவரே, இந்த மாதிரி என் சகோதரன் என்னை எதிர்கொண்டு வருவதாக சொல்லி கேள்விப்படுறேன். அவன் என்ன செய்வான்னு தெரியாத, என்ன பண்ணுவான்னு தெரியாத. அதனால் நீங்கள் என்ன செய்யும், நீங்கள் தானே என்னை நடத்துனீங்க, நீங்கள் தானே அழைச்சிட்டு போனீங்க, நீங்கள் தான் என்னை திருப்பி கொண்டு வரீங்க. அங்கே பாருங்கள், நான் வெறும் கோலும் கையுமாக 10ஆம் வசனம் இருக்கு பாருங்கள். நான் கோலும் கையுமாக இந்த யோர்தானை கடந்து போனேன். நீங்கள் தான் இந்த 2 பரிவாரத்தை எனக்கு உடனே ஆக்கினீங்க. என் சகோதரா ஏசாவின் கைக்கு என்னை தப்புவியும், அவன் வந்து என்னையும் என் பிள்ளைகளையும் தாய்மார்களையும் முறியடிப்பான் என்று நான் பயந்துருக்கிறேன். உள்ளத்தில் பயம், எங்கே எல்லாரையும் அடிச்சு போட்டுருவோன்னு பயமாக இருக்கு ஆண்டவரே. அவன் சொல்லி ஜெபிக்கிறத பார்க்குறோம். இந்த ஜபத்துக்காக நான் சொல்ல வரேன். அவன் என்ன சொல்லி ஜெபிக்கிறான் பாருங்க. நீதிமொழிகள் 10:24. நீதிமொழிகள் 10:24. அவன் வழியா ஜெபிச்சுட்டு இருக்கிறான். கர்த்தர் நீதிமானுடைய ஜெபத்தை கேட்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்படி அவன் சொல்லி ஜெபிக்கிறான். நான் உங்களுக்கு சொல்ல வருகிற கருத்து என்னன்னா, யாக்கோபு நினைத்திருந்தா ஏசாவிட்ட இருக்கிறதை விட பரிவாரங்கள் இவன்ட்ட அதிகம், ஆஸ்திகள் அதிகம், மாட்டு மந்தை, ஆட்டு மந்தையிலேருந்து மந்தையெல்லாம் அதிகம், அவனை விட அதிகமாக தான் வச்சுருக்கிறான். ஒன்றும் கொஞ்சம் சாதாரண இல்லை. எவ்வளவோ பேரை பார்த்தவன், எவ்வளோ பிரச்சனைகளை சந்தித்தவன். இது ஒன்றும் பெரிய காரியம் இல்லை. இப்போ ஏசாவை ஒரே போட்டு தள்ளிட்டு வந்துட்டு போயிட்டே இருக்கலாம். என்ன சொல்கிறேன் யோசிச்சு பாருங்க. யாக்கோபுக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணமே சிந்தையே மனதில் கிடையாது. என்ன சிந்தை கிடையாதுன்னா, தன் சகோதரன் தன்னை பார்க்க வருவதா இருந்தாலும், எதிர்கொள்ள வந்ததா இருந்தாலும் அவனை எதிர்க்க விரும்பவில்லை, அவனை பகைத்து கொள்ள விரும்பவில்லை, விரோதித்துக் கொள்ள விரும்பவில்லை, அவன் மேலே விரோதம் பாராட்ட விரும்பவில்லை, அவனோடு சண்டை போட மனதில்லாமல் அவனோடு சமாதானமாகும்படி தான் அவன் விரும்பி இருக்கிறான். அதனால தான் அவன் ஜெபம் பண்றான். ஆண்டவரே, எப்படியாவது அவன் மனசுல பேசி அவன் மனசுல ஒரு அமைதியை ஏற்படுத்துங்க, ஒரு சமாதானத்தை ஏற்படுத்துங்க, நாங்கள் 2 பேரும் ராசி ஆயிடும், சமாதானம் ஆயிடணும். அவன் எதுக்கு வரான்னு தெரியல, எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லி அவன் ஜெபம் பண்றான். அவன் நினைத்திருந்தான், வரட்டும் ஒண்டி கொண்டு பார்த்துடும், என்னடா பண்ண போற, என்ன செய்யறன்றப்ப, ஒன்று 2 மடங்கு இருக்குது, வா பார்த்துருமா. இப்படி ஒரு மனுஷீகத்தில் மாம்சத்தில் அவன் செயல்பட்டிருக்கலாம். அவன் அப்படி செயல்படலை பாருங்க. அப்போ இந்த இடத்துல யாக்கோபு ஒரு நல்ல குணசாலி, அவன் ஒரு குணசாலி. அதனால் அவன் என்ன செய்யறான், ஆண்டுகிட்ட போய், சரி இதுக்கு என்ன தீர்வு, ஆண்டுகிட்ட வந்து ஜெபம் பண்ணுறான் பாருங்க. சரி வரது வரட்டும் பார்த்துக்கலான்லாம் அவன் எதிர்கொள்ள.
அவன் என்ன பண்ணான், எதுவாக இருந்தாலும் தேவனுடைய உதவியை நாடணும் தேடணுன்ற தேவன்கிட்ட முறையிடுகிறான், தேவ ஒத்தாசையை நாடுகிறான், தேவனுக்கு அதை தெரியப்படுத்துகிறான், தேவன்கிட்ட மன்றாடுகிறான், தேவன்கிட்ட ஜெபிக்கிறான். கர்த்தர் அவன் ஜெபத்தை கேட்கிறான். 32ஆம் அதிகாரம் 32ஆம் அதிகாரம் 13லிருந்து வாசிக்கணும். ஆனால் வாசிக்க நேரம் இல்லை, நான் சொல்லிடுறேன். 13லேருந்து வாசிச்சிங்கன்னு சொன்னால் அங்கே என்ன நடக்குது பாருங்க. ஆதியாகமம் 32:13. அன்று ராத்திரி அவன் அங்கே தங்கி தன் கைக்கு உதவினைகளிலே தன் சகோதரனாய ஏசாவுக்கு வெகுமானமாக. அடுத்த கட்டம் ஜபம் பண்ணிட்டு அதோட நின்றுடுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ஜபம் பண்ணான், என்ன பண்ணுவோம் ஒரு உள்ளுக்குள்ள ஒரு பயம், ஒரு திகிலு, அது ஒரு பக்கம் இருக்கவே கர்த்தர்ட்ட தான் சொல்லிட்டோமே என்று சொல்லி அவன் அசதியாக அலட்சியமாக இல்லை. அடுத்தது என்ன செய்யறான் பாரு, அவன் முயற்சியை பாருங்க. சரி, அவனுக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்து வெகுமதியெல்லாம் கொடுத்து மனசு கொஞ்சம் கூலாய்க்கல என்று சொல்லி பாருங்க, 200 வெள்ளாடுகளையும் 20 வெள்ளாட்டு கடாக்களையும் 200 செம்மறி ஆடுகளையும் 20 ஆட்டு கடாக்களையும் பால் கொடுக்கிற 30 ஒட்டகங்களையும் அவைகளின் குட்டிகளையும் 40 கடாரிகளையும் 10 காளைகளையும் 20 கோழிகை கழுதுகளையும் 10 கழுதை குட்டிகளையும் பிரித்தெடுத்து வேலைக்காரர்கள் கையிலே ஒவ்வொரு மந்தையாக தனித்தனியாக ஒப்புவித்து, நீங்கள் இந்த மந்தைக்கு மந்தை முன்னும் பின்னுமாக இடமிட்டு எனக்கு முன்பாக ஓட்டி கொண்டு போங்கள் என்று தன் வேலைக்காரருக்கு சொல்லி என்ன சொல்றான், இதோ உமது அடியானாகி யாக்கோபு எங்கள் பின்னாலே வருகிறான் என்று சொல்லுங்கள். முன்னே வெகுமதியை அனுப்பி அவனை சாந்தப்படுத்தி கொண்டு பின்பு அவன் முகத்தை பார்ப்பேன், அப்பொழுது ஒரு வேளை என் பேரில் தயவா இருப்பான் என்றான். இது கடையில் உள்ள வசனத்தெல்லாம் நீங்க வாசித்து பாருங்க. இதெல்லாம் கொடுத்து அவனுடைய மனதை கொஞ்சம் சாந்தப்படுத்தி நம்ம அவன்கிட்ட சமாதானம் இல்லை என்று அவன் விரும்புகிற ஒரு நல்ல அணுகுமுறையை பார்க்குறோம். பார்த்தீங்களா, அவன் ஒரு குணசாலி. அவன் என்ன நினச்சினா, எதுக்கு இதெல்லாம் கொடுக்கணும்? ஏன், நான் கஷ்டப்பட்டு உழைச்சேன், என் மாமா வீட்டில் போய் 7 வருஷம் நான் உழைச்சேன், மாடா உழைச்சேன், ஆடா உழைச்சேன். ஆமாம், உழைச்சதெல்லாம் உண்மைதான், நான் எதுக்கு அவனுக்கு தரணும், வரட்டும் பார்த்துக்கலாம். அப்படிலாம் இல்லை. உழைச்சதிலிருந்து தன் சகோதரருக்கு கொடுத்து அவனை சந்தோஷப்படுத்தி அவன் கூட சமாதானமாக இருக்கதான். அப்போ என்ன, அவன் கூட அவன் சண்டையிட்டு கொண்டு விரோதமாக இருக்கிறத விட அவன் கூட சமாதானமாக இருக்கிறது தான் அவன் விரும்பி இருக்கிறான். அவன் ஒருவேளை அவன் விரோதம் பாராட்டி இருந்தாக்கா இந்த மாதிரி முயற்சியை செய்திருக்க மாட்டான், ஜபம் பண்ணியிருக்க மாட்டான், வெகுமதி கொடுத்துருக்க மாட்டான், எதுவும் செஞ்சிருக்க மாட்டான். அப்போ அவனுடைய விருப்பம் நாட்டம் என்னன்னா, தன் சகோதரனோடு நம்ம சமாதானமாக இருக்கணும் என்கிற ஒரு நல்ல எண்ணத்தை, நல்ல நோக்கத்தை பார்க்கிறோம். அவன் ஒரு குணசாலி. அதன்படியாக அவனுக்கு வெகுமதிகளை கொடுக்கிறதை பார்க்கிறோம். அதுக்கப்புறம் 32ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலேருந்து பார்க்கிறோம். 32:24. யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவு அவனுடனே போராடி அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடசந்தை தொட்டான். அதனாலே அவருடைய போராடிகள் யாக்கோபின் தொடசந்தை சுருக்கிற்று. அப்புறம் பார்க்கிறோம், அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தாலுடைய உம்மை போக விடேன் என்றான். 30 வரைக்கும் நம்ம அங்கே பார்க்கலாம். அப்பொழுது யாக்கோபு, நான் தேவனை முகமுகமாய் கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்துக்கு பெனியல் என்று பெயரிட்டான். பாருங்க, ஆண்டவர் அங்கு அவனை ஆசீர்வதிக்கிறதை பார்க்கிறோம். உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாயே என்று ஆண்டவர் அவனை அங்கு ஆசீர்வதிக்கிறதை பார்க்கிறோம். பாருங்க, போராடி ஒரு ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிறான். போராடி என்ன செய்யறான், ஏசாவிட்டேருந்து தன்னை காப்பாற்றிக்கிறது தான் இம்மம் போராட்டமே. அந்த பயமும் பீதியும் தான் அவனை இந்த அளவுக்கு போராட வைத்ததும் அதுதான் உண்மையும் கூட. அந்த பயத்துல தான் என்ன பண்றான், எங்க தனக்கு இவ்வளவு வெகுமதியெல்லாம் கொடுத்தும் கூட எங்க நம்மளை வெட்டிட்டா என்ன பண்றது, கொன்று போட்டா என்ன செய்யறது, இந்த பயத்துல ஆண்டுட்டு நீ என்னை ஆசீர்வதித்தால ஒழிய நான் விடமாட்டேன்னு சொல்லி போராடி ஆண்டுட்டு ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிறான். போராடி வாசி. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 33வது வசனம். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 6வது வசனம். நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும். இங்க நான் பார்க்கிறோம், ஆண்டவர் என்ன சொல்றாரு பார்க்கிறோம். அவர், நீர் என்னை ஆசீர்வதித்தாலுடைய உம்மை போக விடேன் என்றான். அப்பொழுது அங்க பாருங்க 29 இருக்கு பாருங்க, உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ என் நாமத்தை கேட்பானேன் என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார். ஆண்டவர் யாக்கோபை ஆசீர்வதித்ததாக நாம் இங்கு பார்க்கிறோம். மீண்டும் பார்க்கிறோம். 35ஆம் அதிகாரம்
9வது வசனம். ஆதியாகமம் 35:9. யாக்கோபு பதான் அராமிலிருந்து வந்த பின்பு தேவன் அவனுக்கு மறுபடியும் தரிசனமாகி அவனை ஆசீர்வதித்து. பார்த்தீங்களா, நான் என்ன சொல்ல வருகிறேன்? திரும்பவும் தரிசனமாகிறேன். அதை தான் நான் சுட்டி காட்டுறேன். ஒரு முறையில் ரெண்டு முறை, பல முறை ஆண்டவர் யாக்கோபுக்கு தரிசனமாகிற ஒரு அருமையான அற்புதமான காட்சிகளை பார்க்கிறோம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில், ஈசாக்கின் வாழ்க்கையில் இல்லாத ஒரு விசேஷித்த காரியங்கள் நாம் இங்கே பார்க்கிறோம். மீண்டும் அவனுக்கு தரிசனமாகிறார். மறுபடியும் தரிசனமாகி ஆண்டவன் ஆசீர்வதிக்க பார்க்கிறோம். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 6வது வசனம். நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும். ஆமா, நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும். கடைசியாக ஒரு காரியம் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். அவனுடைய குணாதிசயங்கள் ஒன்று. ஆதியாகமம் 47ஆம் அதிகாரம் 9வது வசனம். ஆதியாகமம் 47:9. அதற்கு யாக்கோபு, நான் பரதேசியாய் சஞ்சரித்த நாட்கள் 130 வருஷம். என் ஆயுசு நாட்கள் கொஞ்சமும் சஞ்சலமுள்ளதாய் இருக்கிறது. அவர்கள் பரதேசிகளாய் சஞ்சரித்து என் பிதாக்களுடைய ஆயுசு நாட்களுக்கு வந்து எட்டவில்லை என்று பார்வோனுடைய சொன்னான். அதே போல இதே ஒரு வசனத்தை நான் திரும்பி உங்களுக்கு மேற்கோள் காட்ட விரும்புகிறேன். 28:4. ஆதியாகமம் 28:4. தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்ததும் நீ பரதேசியாய் தங்குகிறதுமான தேசத்தை நீ சுதந்திரித்துக் கொள்ளும்படி ஆபிரகாமுக்கு அருளிய ஆசீர்வாதத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும் அருள்வாராக என்று சொல்லி ஈசாக்கு யாக்கோபை அனுப்பிவிட்டான். என்ன சொல்லி அனுப்பினாரு, இவன் என்ன சொல்றான்றதுக்காக நான் சொல்லிட்டு வரேன். என்னோட முடிவில் பார்க்குறோம். அதுக்கப்புறம் நிறைய சம்பவம் நடந்து போச்சு. அதுக்கப்புறம் அவனுக்கு நிறைய பிள்ளைகள் பிறந்தாங்க. அந்த பிள்ளைகளை யோசேப்புக்கு அப்புறம் நாடு கடத்தப்பட்டு போனான், காணாமல் போனான், இறந்துட்டு தான் நினைச்சான். அதை நினைச்சவன் துக்கப்பட்டு கொண்டு இருந்தான். அப்புறம் குடியிருந்த தேசத்தில் பஞ்சம் ஏற்பட்டது. அப்புறம் என்ன செய்யணும் தெரியாமல் இருப்பது. பக்கத்து நாடாகி எகிப்தில் தானியம் கிடைக்குன்னு கேள்விப்பட்டு போகிறாங்க. அங்கே தான் யோசேப்பு தான் இருக்கான்னு தெரியாமல் அங்கே போகிறாங்க. அப்புறம் யோசேப்பு யாருன்றது தெரிஞ்சு கொண்டுறான். அதுக்கப்புறம் யாக்கோபு ஆகிய தன்னுடைய தகப்பனை வரவழைக்கிறான். அதுக்கப்புறமா தான் தெரிகிறது யோசேப்பு உயிரோடு இருக்கிறான்ற ஒரு காரியமே தெரியும் பொழுது தான் யோசேப்பு என்ன செய்கிறான், பார்வோன் மன்னன்ட்ட கொண்டு போய், இவர் தான் என்னுடைய தகப்பனார், இவங்க தான் என்னுடைய உடன் பிறந்த சகோதரன், நான் பஞ்சமாக இருக்கிறனால இந்த தேசத்தை படைக்க வந்திருக்கணும் போது அவன் எல்லாருக்கும் நாங்கள் இந்த தேசத்தில் தங்கி நீங்கள் எல்லாரும் இருக்கலான்ட்டு அனுமதி கொடுக்குறான். அப்பொழுது அந்த பார்வோன் அந்த யாக்கோவை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறான். அதுதான் நான் உங்களுக்கு வாசிக்க சொன்னேன். 47ஆம் அதிகாரம் 47:9. உன்னோட வயது என்னன்னு சொல்லி கேட்பாரு பார்வோன் யாக்கோபை நோக்கி உமக்கு வயசு என்னப்பான்னு கேட்கிறாரு. அப்ப அதுக்கு யாக்கோபு என்ன சொல்றாரு, நான் பரதேசியா சஞ்சரித்த நாட்கள் 130 வருஷம். ஏங்க எனக்கு வயசு 130 சொல்ல வேண்டியதானே? அவன் என்ன வார்த்தை சொல்றவன், நான் பரதேசியாய் சஞ்சரித்த. அந்த எளிமையை பார்க்குறோம், தாழ்மையை பார்க்குறோம், அவனுடைய கனிவை பார்க்குறோம். வயசில் மூத்தவன், அவன் வயசில் இளைய. அதனால தான் போய் பார்வோனை இவன் ஆசீர்வாதம் பண்ணுறான். யாக்கோபு அங்கே இருக்க வசனம் அப்படி இருக்குது. வயசில் மூத்தவன் இருந்தாலும் என்னதான் நாட்டுக்கு ராஜாவாக இருந்தாலும் யாக்கோபு அவனை ஆசீர்வதித்தான்னு அங்கே எழுதியிருக்குது. பாருங்க, இங்கே 28:4 ஈசாக்கு என்ன சொல்லி அனுப்புறாரு, நீ பரதேசியாக இருந்த இந்த தேசத்தில் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணின இந்த தேசத்துல இருந்து நான் உன்னை திரும்ப உன்னை கொண்டுட்டு வருவாரு, நீ போயிட்டு வாப்பான்னு சொல்லி அந்த வார்த்தையை சொல்லி அனுப்புறது தான் நான் சுட்டி காட்டுறேன். அந்த பரதேசி அந்த வார்த்தையை அவன் மறக்கவே இல்லை. யார் மறக்கல? யாக்கோபு மறக்கல. அங்க அப்பா சொல்லி அனுப்புற அந்த வார்த்தையை அவன் நினைவு கூர்ந்து சொல்லுகிறது தான் நான் உங்களுக்கு சுட்டி காட்டுறேன். அது என்னை கவர்ந்த ஒரு காரியம். பாருங்க, ஈசாக்கு என்ன சொல்லி அனுப்புறாரு அதுல பாக்குறோம். ஆபிரகாமுக்கு கொடுத்ததும் நீ பரதேசியாய் தங்குகிறதுமான தேசத்தை நீ சுதந்திரித்துக் கொள்ளும்படி ஆபிரகாமுக்கு அருளின ஆசீர்வாதத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும் அருள்வாராக என்று சொல்லி தன்னுடைய மகனாகிய யாக்கோபு சொல்றாரு, உனக்கும் உன் சந்ததிக்கும் கொடுப்பாரு. ஆபிரகாம் என்னுடைய அப்பா, உனக்கு தாத்தா, உனக்கு ஆண்டவர் பரதேசியா நீ தங்குற இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமா கொடுப்பேன்னு சொன்னாரு.
அதை உனக்கு கொடுக்கும்படி அவனை ஆண்டவர் ஆசீர்வதிப்பான்னு சொல்கிறாரு. அதுதான் யாக்கோபு இங்கே பார்வோன்ட்ட சொல்கிறாரு, நான் பரதேசியாய் சஞ்சரித்த நாட்கள் 130 வருஷம். அவர் அந்த தேசத்தில் இருந்ததை தான் சொல்கிறார். இதுக்கப்புறம் 17 வருஷம் எங்கே இருக்கார்? எகிப்தில் வந்துருக்கிறார். அப்புறம் என் ஆயுஷ் நாட்கள் கொஞ்சமும் சஞ்சலமுமாய் இருக்கிறது, அவைகள் பரதேசிகளாய் சஞ்சரித்த என் பிதாக்களுடைய ஆயுஷ் நாட்களுக்கு வந்து எட்டவில்லை என்று பார்வோனோடே சொன்னான். யாக்கோபனுடைய ஸ்டேட்மெண்ட் இது, அவனுடைய முடிவு அதுதான். அதுக்கு பிற்பாடு அவன் 17 ஆண்டுகள் இருந்து அந்த தேசத்திலே அவன் மரித்தான். அவனுடைய விருப்பப்படியே அவனை கொண்டு போய் திரும்ப கானான் தேசத்தில் தான் அவனை கொண்டு போய் அவனை அடக்கம் பண்ணுறதாக நான் முன்பே சொன்னேன். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவனுடைய முடிவு நிறைவு மகிமையாக இருந்ததை நாம் பார்க்கிறோம். எனவே இப்போது நாம் பார்த்த ஒரு சில சம்பவங்கள் இருந்து, சில குறிப்புகள் இருந்து, யாக்கோபு ஒரு நல்ல குணசாலி என்பதனால ஆண்டுடைய பார்வையிலே அவன் ஒரு நீதிமான். ஆண்டவர் தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்ளும் பொழுது ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் என்று சொன்னாரே. இப்போ ஆபிரகாம் ஈசாக்கை விட யாக்கோபு தேவனுடைய பார்வையிலே ஒரு விசேஷித்தவராக இருந்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அவர்களை விட கொஞ்சம் அதிகமாக தான் இருந்திருக்கார். அதனால தான் நினைக்கிறேன் ஆண்டவர் அவர் பெயரை அதிகமாக விசேஷப்படுத்திட்டார். ஆபிரகாம் ஈசாக்கை விட யாக்கோபு பேர் தான் வேதாகமத்தில் நிறைஞ்சி பரவி கிடக்குது. அதை தான் சொன்னேன், 149 இடங்களில் யாக்கோபு யாக்கோபு யாக்கோபுன்னு எங்கே பார்த்தாலும் இருப்பாருங்க. ரோமர் 9:13 வாசிக்கிறோம், நான் ஏசாவை வெறுத்து யாக்கோபை சிநேகித்தேன்றாரு. இது அவரே சொல்லும்போது நம்ம என்ன பண்ண முடியும்? அவரே அவனை சிநேகிக்கிறாரு. எனவே நாம் யார்கிட்டையும் குறைகள் இருந்தாலும் சரி, குறைகளை பார்க்காமல் நிறைகளை பார்ப்போம். குறைகள் உண்டு தான், ஆனால் ஆண்டவரே அதை பார்க்கலை. ஆண்டவரே அதை நிறைவாக்கி அவனை நீதிமானாக பார்க்கும் பொழுது நாம் யாக்கோபை நீதிமானாக பார்ப்பதோடு மட்டுமல்ல, யாக்கோபை போல நாம் ஒரு குணசாலியாக மாறி அந்த குணாதிசயங்களை பின்பற்றி வாழ்ந்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள நாம் ஒப்புக் கொடுப்போம். நாம் ஜெபம் பண்ணுவோம். Praise the Lord. Praise the Lord Jesus. Hallelujah. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. Praise the Lord. Hallelujah. Oh Jesus. Hallelujah. ஒழிய உம்மை விடுவதில்லை, என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விடுவதில்லை, உம் கிருபை தந்தால் ஒழிய நான் உம்மை விடுவதில்லை, உமக்கு ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விடுவதில்லை, என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விடுவதில்லை. பரிசுத்தமில்லை எங்கள் நல்ல பிதாவே, இந்த நாளிலும் கர்த்தாவே இந்த யாக்கோபனுடைய வாழ்க்கையிலிருந்து அநேக காரியங்களை ஆவியானவர் நீர் எங்களுக்கு சுட்டி காண்பித்ததற்காக நமக்கு ஸ்தோத்திரம். அவருடைய வாழ்க்கையின் பாதையிலே அவருடைய குணாதிசயங்கள் மூலமாக ஆண்டவர் நீதிமானாக வாழ்வதற்கு ஏற்ற நல்ல நல்ல பண்புகளையும் சுவாபங்களையும் அவருடைய வாழ்க்கையில் இருந்ததை ஆவியானவர் எங்களுக்கு நீ வெளிப்படுத்தினதற்காக நன்றி அப்பா. அதே அடிச்சுவற்றை பின்பற்றி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்க கர்த்தராகிய தேவனாகிய நீர் ஆண்டவரே உம்முடைய ஜனங்களை, உம்முடைய பிள்ளைகளை, உம்முடைய மந்தையை, ஆண்டவரே இந்த சபையை, உம்முடைய விசுவாச மக்களை அந்த அடிச்சுவட்டில் அந்த பாதையை கடந்து வரும்படி செய்வீராக. நல்ல ஒரு குணசாலிகளாக நீ அவளை மாற்றுவீராக. ஆண்டவர் நல்ல பண்புகளால் சுவாபங்களால் அவளை மாற்றுவீராக. ஒரு நீதிமானாக வாழ்ந்து உடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள உதவி செய்வீராக. அந்த நீதிமானுடைய சிரசிலே ஆசீர்வாதம் வந்து தங்கும்னு சொல்லப்பட்டது போல பரலோகத்தின் தேவனாகி கர்த்தர் பரலோகத்தின் ஆசீர்வாதங்கள் நம்முடைய பிள்ளைகளை நிரப்புங்கப்பா. இப்படிப்பட்ட உன்னதமான அனுபவத்துக்குள்ளே நீ அவளை நடத்துங்கப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். யாக்கோபை போல செபத்திலே உறுதியாக இருக்கும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். பகைமை பாராட்டாமல், விரோதம் பாராட்டாமல், சமாதானத்தை நாடக்கூடிய ஒரு நல்ல சுவாபங்களை தாங்கப்பா. உழைத்து வாழ வேண்டும் என்கிற ஒரு உற்சாகத்தை தாங்கப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். சோம்பேறி குணமெல்லாவற்றையும் எடுத்து போடுவீராக. எல்லாவற்றையும் போராடி மேற்கொண்டு ஜெபித்து ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் இடத்திலிருந்து கேட்டு வாங்கி பெற்றுக்கொள்ளுகிற ஒரு அனுபவத்தை தாங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். எளிமையாக தாழ்மையாக உங்களுடைய தரிசனத்தை, உங்களுடைய அந்த வெளிப்பாட்டை, உங்களுடைய சொப்பனத்தை பார்க்கிற கேட்கிற உன்னத அனுபவத்தை உங்களுடைய பிள்ளைகளுக்கு தாங்கப்பா. நமக்கு ஸ்தோத்திரம். அனுதினமும் கர்த்தாவே உங்களுடைய வார்த்தையை கேட்கணும், சத்தியத்தை கேட்கணும், சத்தத்தை கேட்கணும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய தரிசனத்தை, பரலோக தரிசனத்தை பார்க்கணும் ஐயா. அப்படிப்பட்ட பாக்கியத்தை உங்களுடைய பிள்ளைகளுக்கு தருவீராக, ஆசீர்வதிப்பீராக. அவருடைய விண்ணப்பத்தை, விருப்ப வேண்டுதல் எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவேற்றுவீராக. உதவி செய்யும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே,
ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமையோடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நியோன்ய ஐக்கியம் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நாம் அனைவரோடும் சகல பரிசுத்தான் கூட தங்கி இருப்பதாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தர் உங்கள் அனைவரும் ஆசீர்வதிப்பாராக.